ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் எம்எம்கே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம 50 சம் சீரீஸோட பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, என்கிட்ட பர்சனல் மெசேஜில் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, 50 சம் சீரீஸ் ஏன் சார் போடுறதில்ல, ஏன் சார் நிறுத்திட்டீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு முட்டுக்கட்டை போடுற விதமாக 50 சம் சீரீஸை நம்ம இன்னிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? வாங்க டேரெக்டாக நம்ம 50 சம்மை சால்வ் பண்ணி எப்படி மேக்ஸில் 25க்கு 25 எடுக்கணுன்றதை கற்றுக்கலாம். வாங்க. அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். கன்வெர்ட் 7/4 இன்ட்டு பர்சன்டேஜ். 7/4 சதவீதமாக மாற்றுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சதவீதமாக மாற்றணும், ஒன்றுமே பண்ண தேவையில்லைங்க. இன்ட்டு 100 பெருக்கிட்டிங்கனாலே நமக்கு வேலை முடிஞ்சு போயிடும். ஓகேங்களா? இதை நான் டைரெக்டாக 4 அடிக்கிறேன். 1 நாள் 4, 25 நாளாக 100. ஓகேங்களா? 25 நாளாக 100. ஓகேங்களா? நான் தான் சொன்னேன் 25 இன்ட்டு 4 100ன்னு கிடச்சிருச்சு. 3 25ஆல் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 75. நமக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 7 கொடுத்துருக்காங்க. அப்போ 2 கூட்டினா அதுதான் நமக்கு பர்சன்டேஜ். 175% தான் 7/4 பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணும்போது 175%ன்னு கிடைக்கும். 7 25ஆல் பெருக்கணும்னா 175ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, கோடிங் டிகோடிங்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், அவங்களே சொல்லிட்டாங்க. பீகாக்னு கொடுத்துட்டு 3191529521 கொடுத்துட்டு பீஸுங்கிறது என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது கொஷின்லேருந்து ஆன்சர் எடுத்துடலாம் பாருங்கள். பீகாக்கில் வந்து பிஇஏசி ஏசிங்கிறது வந்து சேமாக இருக்குது. என்னவா இருக்குது? 31 5ங்கிறது சேமாக இருக்குது. பாருங்கள், 31 அது அந்த மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்குதுன்னு பாருங்கள். 31 91 5ங்கிறது ஆப்ஷன் ஏவாக இருக்குது. அப்போ ஈயோட வேல்யூ என்னவாக இருக்கும்? 9ஆக இருக்கும். இது ஒரு டைப்பில் சால்வ் பண்ணுறது. ஓகேங்களா? இது ஒரு டைப்பில் சால்வ் பண்ணுறது. இல்லைன்னா இன்னொரு டைப் இருக்குது பாருங்கள். இன்னொரு மாடல்லையும் நான் சொல்லிடுறேன். அதுலேயே பிஇஏசி இருக்கனால டைரெக்டாக அதே நம்பர் எடுத்துகிறோம். 31915ங்கிறது அதிலே இருக்குது. ஓவோட வேல்யூ 2ன்னு மாறிடுச்சு. ஈயோட வேல்யூ வந்து 9. ஓகேங்களா? அதனால் நம்ம 319159 எழுதிட்டோம். இல்லைன்னா இதுக்கு என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதையும் சொல்லிடுறேன். பியோட பிளேஸ் வேல்யூ என்ன? பியோட பிளேஸ் வேல்யூ வந்து 16. இதுக்கு முன்னாடி இருக்க நம்பரை ஆட் பண்ணியிருக்காங்க. ஆட் பண்ணி 31ன்னு எழுதியிருக்காங்க. நமக்கு ஈயோட பிளேஸ் வேல்யூ என்ன? 5. 5க்கு முன்னாடி இருக்க நம்பர் என்ன? 4. ரெண்டையும் கூட்டி அதை எழுதியிருக்காங்க 9. ஓகேங்களா? ஏவோட பிளேஸ் வேல்யூ என்ன? 1. 1க்கு முன்னாடி என்ன இருக்கும்? 0 இருக்கும். ஆட் பண்ணால் நமக்கு 1 தான் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்னது? சி. நான் பீஸுக்கு கண்டுபிடிச்சிட்ருக்கேன். இதே லாஜிக் பீக்காக்கு யூஸ் பண்ணி பாருங்கள். சிங்கிறது 2. அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் என்ன? சிங்கிறது 3. அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் 2. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 5ன்னு கிடைக்கும். ஈயோட பிளேஸ் வேல்யூ வந்து 5. அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் 4. ஸோ ரெண்டுத்தையும் கூட்டும் போது நமக்கு 9ன்னு கிடைக்கும். இப்போ பாருங்கள், 319159ங்கிறது நமக்கு ஆன்சராக இருக்குது. ஆப்ஷன் ஏ 319159ங்கிறது பீஸுக்கான கோடாக இருக்கும். இதுதான் 2 டைப்லேயும் சால்வ் பண்ணுறது. நமக்கு கொஸ்டின்லேயே பாருங்கள், பிஇஏசி இருக்குது. அதை வச்சு நான் டைரெக்டாக ஆன்சர் சொல்லிட்டேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிஇஏசியோட வேல்யூ வந்து 3191 கரெக்டுங்களா? இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 3191 5. அது ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏல இருக்குது. அப்போ ஈயோட வேல்யூ என்ன? 9ஆக இருக்கிறதுக்கு தான் பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏங்கிறது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். HCF எல்சிஎம்ஹெச்எஃப்லேருந்து ஒரு கொஸ்டின் கொண்டு வந்திருக்கேன். என்ன சொல்லியிருக்காங்க? HCF ஆஃப் 144√A அண்டு 120 என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு வேரியபிள் பார்த்தோம்னா ரூட் ஏ கொடுத்துருக்காங்க. இப்போ எது சின்ன வேல்யூ? ஏன்னா நமக்கு HCF வந்து சின்ன வேல்யூ தான் கன்சிடர் பண்ணுவோம். இருக்கிறதுலே சின்ன வேல்யூ வந்து ரூட் ஏவை எப்படி எழுதலாம்னா A/1/2ன்னு எழுதலாம். இங்கே ஏன்னு இருக்குது. இருக்கிறதுல சின்ன பவர் எது? A/1/2. A/1/2 தான் எப்படி எழுதியிருக்காங்க? ரூட் ஏன்னு எழுதியிருக்காங்க. அப்போது வேரியபிளுக்கு வந்து நமக்கு ரூட் ஏன்றது கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம நம்பர்ஸ்க்கான HCF கண்டுபிடிச்சிடலாம். 144 120 கொடுத்துருக்காங்க. நமக்கு 144 120ங்கிறது 12ஆல் வகுப்படும். 12 12ஆல் பெருக்கும்போது நமக்கு 144ன்னு கிடைக்கும்.
12 10ஆல் பெருக்கும்போது நமக்கு 120ன்னு கிடைக்கும். ரெண்டுமே 2ஆல் வகுப்படும். ஸோ 2ஆல் அடிச்சிடுறேன். 6 2 12, I 2 10. 6 5ங்கிறது காமனாக 1ஆல் மட்டும்தான் வகுப்படும். ஸோ லெஃப்ட் சைடு இருக்கிறதா நமக்கு மல்டிப்ளை பண்ணால் அதுதான் நம்பருக்கான HCF இருக்கும். 12 × 4 24. ஆல்ரெடி வேரியபிளுக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். என்ன கண்டுபிடிச்சிருந்தோம்? √A. அப்போ இந்த கொஷனுக்கான HCF என்ன? 24 √Aங்கிறது இந்த கொஷனுக்கான HCF. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க? அமெரிக்காவில் பிரபலமான தங்க நுழைவாயிலோட பாலம் வந்து 6450 அடி நீளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது உயரம் வந்து 756 அடி உயரம் இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து அதோட மாதிரியை வந்து 60 அடி, அதோட நீளத்தை 60 அடியாக வச்சுக்கிட்டோம்னா அதோட உயரத்தோட அளவு இதில் என்னவா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் சிம்பிள் தாங்க. நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் மெத்தட் படி எடுத்துக்கலாங்க. நமக்கு நீளம் பை உயரம் ரேஷியோ எடுத்துக்கிறேங்க. நீளம் நமக்கு எவ்வளோ அடி கொடுத்துருக்காங்க? 6480. உயரம் வந்து 756 கொடுத்துருக்காங்க. ஈக்குவல்ட்டு அதோட மாதிரியோட வேல்யூஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? நீளம் பார்த்தீங்கன்னா 60 அடி கொடுத்துருக்காங்க. நமக்கு உயரம் தெரியாது, அதனால் நான் அதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா அதுதான் அந்த மாதிரி பாலத்தோட உயரத்தோட அளவாக இருக்கும். ஓகேங்களா? நான் டைரெக்டாக ஜீரோக்கும் கட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஜீரோக்கும் கட் பண்ணிடுறேன். ஜீரோக்கு கட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? 6ஆல் அடிச்சிடலாங்களா? 6 6 4 அடி ஆகாது. 0 8 48. 8 48. இங்கே பாருங்கள், நமக்கு 1/xன்னு இருக்குது. இது அப்படியே ரிவர்ஸில் மாற்றோம்னா நமக்கு எக்ஸ்ன்னு கிடைக்குங்களா? அப்போ எக்ஸுங்கிறது எப்படி ஆகும்? 756 / 108 இருக்கும். கரெக்டுங்களா? 786 / 108 இருக்கும். நம்ம இதை வந்து எதால் அடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா 7ஆல் அடிக்கலாம். 108 708 756ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? 708 756 மல்டிப்ளை பண்ணி பார்த்துருவோங்களா? 108 7ஆல் பெருக்கிறோம். 7 8 56. 0 இருக்கனால டேரெக்டாக 5ன்னு போட்டேன். 0 மல்டிப்ளை பண்ணி. ஓகேங்களா? 0 மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிட்டேன். அதனால் 56 டேரெக்டாக போட்டேன். 1 × 7 7. அப்போ 756 7ஆல் வகுத்தோம்னா நமக்கு 108ன்னு கிடைக்கும். சரிங்களா? 108 7ஆல் பெருக்கும்போது நமக்கு 756ன்னு கிடைக்கும். அப்போ மாதிரி பாலத்தோட உயரம் எவ்வளோ அடியாக இருக்குது? 7 அடியாக இருக்குது. ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஷோ பண்ணிடுறேன். 7 அடியாக இருக்குது. ஓகேங்களா? ரேஷியன் ப்ரொபோர்ஷன் படி கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஸ்கூல் புக் சம்முங்க. ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்கூல் புக் சம்மு. இது ஸ்கூல் புக் சம்மா இல்லையான்ட்டு செக் பண்ணிட்டு எனக்கு ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். என்ன கேட்டிருக்காங்க? த ரேஷியோ ஆஃப் வால்யூம் ஆஃப் கியூப் டு தட் ஆஃப் ஸ்பியர் which is exactly fit inside the cube. அதாவது ஒரு கனசதுரக்கு அந்த கனசதுரத்துக்குள்ளே ஒரு கோலம் இருந்தால் அது எக்ஸாக்டாக ஃபிட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த கன உலகோட ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஒரு கனசதுரம் இருக்குது. ஓகேங்களா? கனசதுரம் இருக்குது. அதுக்குள்ளே எக்ஸாக்டாக வரைஞ்சோம்னா நமக்கு பாயிண்ட்ஸை வந்து கரெக்டாக டச் பண்ணும், கரெக்டாக கனெக்ட் பண்ணும். அப்போ நமக்கு டயாமீட்டர் வந்து ஏவாக இருக்குங்களா? டயாமீட்டர் வந்து ஸ்பியரோட டயாமீட்டர் வந்து ஏன்னு இருக்கும். கரெக்டுங்களா? நமக்கு ஸ்கொயரோட சைட்ஸ் வந்து ஏன்னு இருக்கும். கரெக்டுங்களா? கியூபோட சைஸ் வந்து ஏன்னு இருக்கும். அப்போ நமக்கு ஸ்பியரோட டயாமீட்டர் வந்து நமக்கு ஏன்னு தெரியும். அப்போ நமக்கு ரேடியஸ் தெரிஞ்சால் நம்ம டைரெக்டாக வால்யூமோட ஃபார்முலாவில் போட்டுடலாம். ரேடியஸுங்கிறது டயமீட்டரில் பாதி இருக்கும். ஓகேங்களா? நமக்கு கன அளவோடு தான் ஃபஸ்ட்டு கனசதுரத்தோட கன அளவு தான் கொடுத்துருக்காங்க. கனசதுரத்தோட கன அளவுக்கான ஃபார்முலா என்ன? A³ கரெக்டுங்களா? அதே மாதிரி கோலத்தோட கன அளவுக்கான ஃபார்முலா என்ன? 4/3 π r³ r³ பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? A/2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். கரெக்டுங்களா? r/2க்கு பதிலாக நம்ம A/2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாங்களா? அப்போ 4/3 π × A/2 த ஹோல் கியூப். கரெக்டுங்களா? நம்ம இதை எப்படி எழுதலாம்? A³/8ன்னு எழுதலாங்களா? A³/8ன்னு எழுதலாங்களா? இப்போது கனசதுரத்தோட கன அளவு A³ இருக்குது. அங்கே 4/3 π × ஆருக்கு பதிலாக A/2வை க்யூப் பண்ணோம். ஏவை க்யூப் பண்ணோம் A³ 2 க்யூப் பண்ணால் 8. இப்போ சிம்பிளை பண்ணிடலாங்களா? 1 4 4 2 4 8. கரெக்டுங்களா? 2 × 4
8 இருக்கும். பையோட வேல்யூ நான் அப்படியே வச்சுக்கிறேன். இங்கே பாருங்கள், ரெண்டு இதுலேயும் ஏ கியூப்னு இருக்குது, கேன்சல் பண்ணிடுறேன். 3 2 மல்டிப்ளை பண்ணால் 6ன்னு கிடைக்கும். நமக்கு 1:π/6ன்னு கிடச்சிருக்கு. இந்த 6ஐ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டா நமக்கு ஆன்சர் கிடச்சிச்சுங்க. 6:πங்கிறது தான் நமக்கு கனசதுரத்துக்குள்ளே எக்ஸாக்டாக ஃபிட் ஆகிற ஸ்பியருக்கும் உள்ள கன அளவுகளோட ரேஷியோ, வால்யூமோட ரேஷியோ. ஓகேங்களா, 6:πங்கிறது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, புரிஞ்சுங்களா? 6:πங்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிரின்சிபல் வந்து 4000 கொடுத்துட்டாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் R வந்து 5% கொடுத்துட்டு, N வந்து 1 இயர் கொடுத்துட்டு, அரையாண்டுக்கு ஒரு முறை காம்பவுண்டட் ஹாஃப் எலின்னு கொடுத்துட்டு இதோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம அரையாண்டுக்கு ஒரு முறைனா என்ன பண்ணுவோம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பாதி எடுத்துக்கோங்களா. பாதினா என்ன, 2ஆல் டிவைட் பண்ணுவோம். 2ஆல் டிவைட் பண்ணால் 5 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும், 2.5ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ டைரெக்டாக நம்ம ஷார்ட்கட்டுக்கு போயிடலாம். அசலை எழுதிக்கணும். 4000 இன்ட்டு ஒரு வருஷத்தில் 2 அரையாண்டு இருக்கும். அப்போது நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2ஆல் டிவைட் பண்ண ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 100 கூட ஆட் பண்ணிக்கோங்க. 100 + 2 100 + 2.5 102.5/100ன்னு கிடைக்குங்களா. 100ஆல் ஆட் பண்ணனால 100ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். எத்தனை டைம் எழுதணும், 2 டைம் எழுதணும். எதனால், வருஷத்தில் வந்து ஒரு வருஷத்தில் 2 அரையாண்டு இருக்கும், அதனால் 2 டைம் எழுதிடணும். ஓகேங்களா, 102/100. ஓகேங்களா, 0 0s கட் பண்ணிடுறேன். 100ல் இருக்க 2 0 கட் பண்ணிடுறேன். 10ல் இருக்க ஒரு 0, 40ல் இருக்க ஒரு 0 கட் பண்ணிடுறேன். 2ஆல் அடிக்கிறேன். 2 4 I2 10 கட்டுங்களா. 2 4 I2 10. 5ஆல் அடிக்கிறேன். 4 5 102. 5ஆல் அடித்தா 2 10, 2 அடியாகாது, அதனால் 0 புள்ளி வச்சுக்கிட்டேன். ஏன்னா 0 அடியாகாதுல, அதனால் புள்ளி வச்சுட்டு 2 25ன்னு மாற்றிக்கிட்டேன். 5 25. ஓகேங்களா, அப்போ நம்ம இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா அமௌண்ட்டு கிடைக்கும். மல்டிப்ளை பண்ணிடலாங்களா. 2 20.5ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 41ன்னு கிடைக்கும். கரெக்டுங்களா, 41ன்னு கிடைக்கும். இன்ட்டு 102.5 மல்டிப்ளை பண்ணோம். 102.5 மல்டிப்ளை பண்ணால் 4202.5ன்னு கிடைக்கும். நமக்கு கிடைச்சிருக்கிறது என்னது, அமௌண்ட்டில் இருந்து அசலை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கும். கரெக்டுங்களா, அமௌண்ட் எவ்வளோ கிடச்சிருக்கு, 4202.5ன்னு கிடச்சிருக்கு. இது கூட அசலை மைனஸ் பண்ணிடுறோம். அசலை மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 202.5ன்னு கிடைக்கும். இதுதான் நமக்கு கொஷினில் கேட்ட ஆன்சர். இதுதான் நமக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். 202.5ங்கிறது நமக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு நகரத்தோட மக்கள் தொகை வந்து 6% அதிகரிக்குது. 2018 வந்து அந்த பாப்புலேஷன் வந்து 2,38,705 இருந்துச்சுன்னா 765 இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 2016 எவ்வளோ இருந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இப்படி கேட்டுட்டாங்கனாலே எப்படி எழுதணும், நமக்கு அமௌண்ட்டு கொடுத்துட்டு பிரின்சிபல் கேட்குறாங்க. இப்படி இந்த டைப்பில் நமக்கு கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணணும், கொடுத்துருக்க அமௌண்ட் எழுதிக்கணும். 238765 எழுதிக்கணும். கரெக்டுங்களா, நமக்கு எத்தனை வருஷம் போகுது, 18லேருந்து 16 வரும்னா 2 வருஷங்களா. அப்போ 2 டைம் மேலே 100 எழுதிக்கோங்க. டிவைடட் பையில் என்ன பண்ணணும்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை ஆட் பண்ணி எழுதணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 6% கொடுத்துருக்காங்க. 100 கூட ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 106ன்னு கிடைக்கும். டிவைடட் பை 106. எதுக்கு 2 வருஷம் கண்டுபிடிச்சிருக்கோன்னா 2016 வர சொல்லியிருக்காங்க. 2018 கொடுத்துட்டு 2016 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதை 52 100ன்னு எழுதிக்கலாம். 53 106 சேம் அதே தான் இங்கே வரும். 53 50ன்னு வந்துருச்சு. ஓகேங்களா, நான் இப்போ 53ஆல் அடிக்கிறேன். ஒரு 53 4505 நமக்கு 2,38,765ன்னு கிடைக்கும். திருப்பி நான் 53ஆல் அடிக்கிறேன். ஒரு 53 நமக்கு 85 × 53 மல்டிப்ளை பண்ணும்போது 4505ன்னு கிடைக்கும். அப்போ நம்ம சிம்பிளாக என்ன பண்ணலாம், 85 × 50 × 50 நமக்கு மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இது 3 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 2,12,500ங்கிறது கிடைக்கும். இதுதான் நமக்கு கேட்டதுக்கான ஆன்சர். 2016 மக்கள் தொகை எவ்வளோ இருக்குன்னா 2,12,500ன்றது இருந்திருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாங்க.
நெக்ஸ்ட் கொஷின் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு செயற்கைக்கோள் இருக்குது, அது வந்து 7 மணி நேரம் 16 நிமிடம் 20 வினாடியில் தன்னோட சுற்றுவட்ட பாதையை அடைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை நமக்கு எப்படி கேட்டிருக்காங்கன்னா செகண்டில் மாற்ற சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நமக்கு ஒரு டைம் கொடுத்துட்டு அதை செகண்டில் மாற்ற சொல்லியிருக்காங்க. இது டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட சம் தான். ஓகேங்களா, அப்போது 7 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. இதை நிமிடம் மினிட்டுக்கு மாற்றினோம்னா 60ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மினிட்டை செகண்டுக்கு மாற்றினோம்னா 60ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 7 இன்ட்டு 60 இன்ட்டு 60 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 25,200ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, 25,200ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் நமக்கு எவ்வளோ நிமிஷம் கொடுத்துருக்காங்க? 16 நிமிடங்கள் கொடுத்துருக்காங்க. நமக்கு வினாடியில் ஆன்சர் கேட்டிருக்கனால 60ஆல் பெருக்கிக்கணும். 60ஆல் பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்குன்னா 960ங்கிறதே கிடைக்கும். நமக்கு அது இல்லாமல் ஒரு 20 செகண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு அதுதான் 7 மணி நேரம் 16 நிமிஷம் 20 செகண்டில் வினாடியாக கன்வெர்ட் பண்ணுறது. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 26,180ன்னு கிடைக்கும். 80ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, இதோட வினாடியில் கணக்கிட்டோம்னா நமக்கு 26,180ங்கிறது ஆன்சராக கிடைக்கும். ஆன்சரை செக் பண்ணிக்கோங்க. 26,180 செகண்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்லேருந்து இருக்குது. டைமண்ட்லேருந்து கொண்டு வந்திருக்கிறேன். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 12 ஃபார்மர்ஸ் வந்து ஒரு ஃபீல்டை வந்து உழுகிறதுக்கு 49 நாள் எடுத்துக்கிறாங்க. இதே 21 ஃபார்மர்ஸ் வந்து அதை உழுதா எத்தனை நாட்கள் வந்து குறையும்னு கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம ட்ரெண்ட் எப்படி இருந்துச்சுன்னா எவ்வளோ நாளில் முடிச்சிருப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள் எப்படி கேட்டிருக்காங்க. அந்த ஃபீல்டு ஒர்க் பண்ணுறது வந்து 49 நாள்லேருந்து எவ்வளோ நாளாக குறையும்னு கேட்டிருக்காங்க. 21 பேர் வேலை செஞ்சால் 21 உழவர்கள் வேலை செஞ்சால் எவ்வளோவா குறையும்னு கேட்டிருக்காங்க. நம்ம எப்பயும் போல் எதிர்விகிதம் தான் எழுத போகிறோம். இது ரெண்டுத்தையும் மேலே இருக்க ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். 12 பேர் 49 நாள் வேலை செஞ்சாங்கன்னா 21 பேர் அந்த வேலையை எவ்வளோ நாளில் முடிச்சிருப்பாங்க, டேஸில் முடிச்சிருப்பாங்கன்னு எடுத்துக்கிறேன். 3ஆல் அடிக்கிறேன், 7ஆல் அடிக்கிறேன். 3 21, 7 49, 3ஆல் அடிக்கிறேன். 1 3 3, 4 12. 21 பேர் எவ்வளோ நாளில் முடிச்சிருப்பாங்கன்னு கேட்டால் 7 இன்ட்டு 4 28 நாளில் முடிச்சிருப்பாங்க. அதையும் ஆப்ஷனில் வச்சுருப்பாங்க. இதிலே நிறைய பேர் வந்து எலிமினேட் ஆகிருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் நமக்கு கேட்டது வந்து எவ்வளோ நாளாக குறையும்னு கேட்டிருக்காங்க. 12 பேர் வந்து 49 நாளில் வேலை செஞ்சுருந்தாங்கன்னா 49 நாள் வேலை செஞ்சுருக்காங்க. இதே 21 பேர் வந்து 28 நாள் வேலை செஞ்சுருந்தாங்கன்னா எவ்வளோ நாளாக குறைஞ்சிருக்கும்? ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் அதுதான் நமக்கான ஆன்சர். 49லேருந்து 28 மைனஸ் பண்ணால் 21ன்னு கிடைக்கும். 21 வேலை நாட்கள் வந்து குறைஞ்சிருக்கும். அதாவது 12 பேர் 49 நாள் எடுத்துக்கிறாங்க. 21 பேர் வந்து அதை 28 நாளில் முடிச்சிட்டாங்கன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 49ல் 21 நாள் இருக்கும். அதை தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, 21 நாள். ஒரே ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போயிருக்கு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ரீசெண்டாக கேட்டது 2023 எக்ஸாமில் கேட்டது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்களேன். என்ன சொல்லியிருக்காங்க? 2 அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண்கள், அதாவது 2 கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர், அதை நம்ம சம் பண்ணோம்னா நமக்கு 200 கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, 2 அடுத்தடுத்த நம்பருன்றப்போ நமக்கு நல்ல ஆப்ஷனில் பாருங்கள். அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண் 99க்கு அப்புறம் 1க்கு அப்புறம் 93ங்கிறதா நமக்கு ஒற்றை எண்ணாக வந்திருக்கணும். அப்போ ஆப்ஷன் ஏ இல்லை. 97க்கு அப்புறம் வர்ற ஒற்றை எண் என்ன? 99 வந்திருக்கணும். ஆனால் 103ன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பியும் இல்லை. ஆப்ஷன் சி பாருங்கள். 99க்கு அப்புறம் நமக்கு வர்ற ஒற்றை எண் என்ன? நெக்ஸ்ட்டு வர்ற ஒற்றை எண் என்ன? 101. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள். 200 வருதானு? 91யும் 101யும் கூட்டினா நமக்கு 200ன்னு வருது. ஸோ இதுதான் ஆன்சர். இங்கே பாருங்கள், டியும் செக் பண்ணிடுங்க. 95 105ன்னு கொடுத்துருக்காங்க. 95க்கு அப்புறம் வர்ற ஒற்றை எண் என்ன? 97 தான் வரணும். ஆனால் இங்கே 105ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டியும் வராது. ஆப்ஷன் சி தான் நமக்கு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா, புரிஞ்சுங்களா? நமக்கு அடுத்தடுத்துன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்த, அதாவது கன்சிக்யூட்டிவ்னு சொல்லிட்டாங்கனாலே 1க்கு அப்புறம் வர்ற நம்பர் என்ன? அடுத்த நம்பர் என்ன? 2. 2க்கு அப்புறம் 3. அதுதான் கன்சிக்யூட்டிவ். அடுத்தடுத்து வர்ற நம்பரை தான் கன்சிக்யூட்டிவ்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நமக்கு இது 99 101ங்கிறத இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். என்ன சொல்லியிருக்காங்க? ஃபிபனோசி சீரீஸ் கொடுத்துட்டு அதோட டிஃப்ரென்ஸ் எந்த 2 சீரீஸ்க்கு இடையில் டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்கன்னா 7வது உறுப்புக்கும் 6வது உறுப்புக்கும் இடையே உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நமக்கு 7வது உறுப்பு 6வது உறுப்பு என்னன்னு தெரியாது. நமக்கு ஃபிபனோசி சீரீஸை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு நம்பரும் செகண்ட் நம்பரும் வந்து 1ன்னு இருக்குங்க. நமக்கு தேர்ட் நம்பர் கண்டுபிடிக்கணும்னா
F1ஐயும் F2ஐயும் கூட்டணுங்க. அதாவது ஃபஸ்ட் 2 நம்பரை கூட்டணுங்க. கூட்டினா நமக்கு என்ன வரும்? 1 + 1 2ன்னு வருங்க. நெக்ஸ்ட்டு F4 கண்டுபிடிக்கணும்னா 2ஐயும் 3ஐயும் கூட்டணுங்க. 2 என்னது? 1, 3 வந்து 2, ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன வரும்? 3ன்னு வரும். F5 கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும்னா 3வது சீரீஸையும் 3வது உறுப்பையும் 4வது உறுப்பையும் கூட்டணும். 3வது உறுப்பு என்ன? 2, 4வது உறுப்பு என்ன? 3, ரெண்டுத்தையும் கூட்டினா 5. 6வது உறுப்பு வேணும்னா என்ன பண்ணணும்? அதுக்கு முன்னாடி இருக்க 2 உறுப்பை கூட்டணும். கூட்டினா வந்து 5 + 3 8ன்னு கிடைக்கும். 7வது உறுப்பு வேணும்னா என்ன பண்ணணும்? 6வது உறுப்பையும் 5வது உறுப்பையும் கூட்டணும். 8 + 5 13. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? 6வது உறுப்புக்கும் 7வது உறுப்புக்கும் டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. 13லேருந்து 8 மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 5ங்கிறது வரும். ஓகேங்களா? 5ங்கிறது வரும். பார்த்துக்கோங்க. ஃபிபனோசி சீரிஸை வச்சு இப்போ ரீசெண்டாக தான் நான் எடுத்துகிட்டு வந்த கொஸ்டின் எல்லாமே ரீசெண்டாக கேட்ட கொஸ்டின்ஸ் தான். கரண்ட் ட்ரெண்டில் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்க மாடல்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்போ ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? 5. ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. 5. ஓகேங்களா? ஃபிபனோசி சீரீஸுங்க. ஃபிபனோசி சீரீஸுங்கிறது நம்ம சூரியகாந்தி பூ இருக்குது பார்த்தீங்களா, அது அது ரிலேட்டடாக வர்றதான் ஃபிபனோசி சீரீஸ். அது வந்து நமக்கு ஃபிபனோசி சீரீஸில் அமைஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் வந்து நமக்கு கோடிங் டிகோடிங்லேருந்து ஒரு கொஷின் கொடுத்துருக்கேன். பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க? ஆர்ஜே பிஎல் எப்படி மாற்றிருக்காங்க? டபுள் எல்பின்னு மாற்றிருக்காங்க. ஒய்ஏ டபிள்யூசியை எப்படி மாற்றுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நமக்கு ஆரோட பிளேஸ் வேல்யூ என்ன? 18, கரெக்டுங்களா? ஜேவோட பிளேஸ் வேல்யூ வந்து 10ங்க. இது பியோட பிளேஸ் வேல்யூ வந்து 16, எல்லோட பிளேஸ் வேல்யூ வந்து 12. ஓகேங்களா? நான் நம்பர்ஸை மட்டும் எடுத்துக்கிறேன், லெட்டர்ஸ் எழுதாமல் மேலே வேணால் எழுதிக்கிறேன். சாரி, ஆர் ஜே பி எல். நமக்கு என்னோட பிளேஸ் வேல்யூ என்ன? 14, என்னோட பிளேஸ் வேல்யூ 14, எல்லோட பிளேஸ் வேல்யூ 12, பியோட பிளேஸ் வேல்யூ 16. இது என்ன கொடுத்துருக்காங்க? NN LP. நீங்களே பாருங்கள் என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் நம்பருக்கு வந்து -4 வந்திருக்கு, செகண்டுக்கு வந்து +4 பண்ணியிருக்காங்க, தேர்டுக்கு வந்து -4 பண்ணியிருக்காங்க, ஃபோர்த்துக்கு வந்து +4 பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க? -4 + 4 ஆல்டர்னேட்டிவாக பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதே லாஜிக்கு நம்ம ஒய்ஏ டபிள்யூசிக்கு பண்ணலாம். ஒய்யோட பிளேஸ் வேல்யூ வந்து 25, ஏவோட பிளேஸ் வேல்யூ 1, டபிள்யூவோட பிளேஸ் வேல்யூ 23, சியோட பிளேஸ் வேல்யூ 3. ஒய் ஏ WC. ஃபஸ்ட் இதுக்கு என்ன பண்ணோம்? நம்ம -4 பண்ணுங்களா? -4 பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 21ன்னு கிடைக்கும். 21ங்கிறது என்ன லெட்ரு? U. பாருங்கள் 2 ஆப்ஷனில் U இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இது ப்ரொசீட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? +4 ஆட் பண்ணணும். 1லேருந்து 4 ஆட் பண்ணால் 5. நெக்ஸ்ட் என்ன? 5ஓட ஆல்ஃபபெட் என்ன? E. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன? UESGங்கிறது தான் நமக்கு ஆன்சராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரொசீட் பண்ணி காமிச்சிடறேன் நான். -4 பண்ணால் நமக்கு என்ன வரும்? 19 வரும். 19ஓட ஆல்ஃபபெட் வந்து S. 4 லாஸ்ட் இதில் வந்து +4 பண்ணோம். 3 + 4 7, 7ங்கிறது G. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன? UESGங்கிறது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். கோடிங் டிகோடிங். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குரல் மதி வந்து 20% தள்ளுபடி பெற்று ஒரு ரொட்டியோட ரெயின் கோட்டை வந்து 25 ரூபாய்க்கு சேமிக்கிறாங்கன்னா ரெயின் கோட்டோட அசல் விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. குளர்மதி வந்து ஒரு ரெயின் கோட்டை பை பண்ணுறாங்க. அதில் 20% டிஸ்கவுண்ட் பெற்று எவ்வளோ ருப்பீஸை சேவ் பண்ணுறாங்கன்னா 25 ருப்பீஸை சேவ் பண்ணுறாங்க. அப்போது அந்த ரெயின் கோட்டோட ஒரிஜினல் ப்ரைஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போது நமக்கு தள்ளுபடி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 20% கொடுத்துருக்காங்களா? இந்த தள்ளுபடி மூலமாக எவ்வளோ ருப்பீஸை வந்து சேவ் பண்ணியிருக்காங்க? 25 ரூபாயை சேவ் பண்ணியிருக்காங்க. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? அசல் வேல்யூ கேட்டிருக்காங்க. அந்த ரெயின் கோட்டோட ஒரிஜினல் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ரெயின் கோட்டோட ஒரிஜினல் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கும்? முழு விலையை வந்து 100% இருக்கும். எவ்வளோ அமௌண்ட்டுன்னு தெரியாது. இதை சிம்பிளை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஒரு 0வையும் கட் பண்ணிடுறேன். 2 I2 10, 5 25 மல்டிப்ளை பண்ணால் அதுதான் நமக்கு ரெயின் கோட்டோட ஒரிஜினல் வேல்யூ. 5 25 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 125ன்னு கிடைக்கும். அதான் ரெயின் கோட்டோட ஒரிஜினல் விலை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எல்சிஎம் ஹெச்எஃப்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதாவது ரிமைண்டர் ரிலேட்டட் சம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒன்றும் இல்லை, என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். 204 508 என்ற ஆகிய எண்களால் வகுக்கும் போதுன்னு சொல்லியிருக்காங்க. எண்களால் வகுக்கும் போது மீதியை தரும் மிகச்சிறிய என்னென்னு கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் நம்பர் கேன் பி டிவைடட் பைன்னு என்ன பண்ணும்? ஒரு மிகச்சிறிய எண் வந்து வகுபடும் என்ன இருக்குது? மிகச்சிறிய எண் என்னன்னு தெரியாது, அதனால் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். எதால் வகுப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க? 254
அதே மாதிரி அந்த மிகச்சிறிய எண் வந்து 508ஆல் வகுப்படும் போது மீதி என்ன கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 4 தருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போது ரிமைண்டரை வந்து நம்ம அந்த நம்பரால் மைனஸ் பண்ணிட்டா நமக்கு எக்ஸாக்டாக வகுப்படுங்களா? ரிமைண்டர் சேம் ரிமைண்டர்னால என்ன எழுதிக்கலாம், 2 நம்பரையும் சேம் தான், 2 நம்பர் ஒரே நம்பர் தான். 4ன்ற நம்பர் வந்து ரிமைண்டர் சேமாக வந்திருக்கு ரெண்டுக்கும். அந்த ரிமைண்டரை மைனஸ் பண்ணிட்டா எந்த 2 நம்பரால் வகுப்படும், 254 508ஆல் எக்ஸாக்டாக வகுப்படும். எக்ஸாக்டாக வகுப்படும்னா அதுக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், 1க்கு ஈக்குவலாக இருக்கும். நமக்கு டினாமினேட்டரில் 2 நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து எல்சிஎம் எடுக்கணுங்க. ஓகேங்களா? டினாமினேட்டரில் 2 நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா 2 நம்பர் அது 3 நம்பர் இருந்துச்சுன்னா எல்சிஎம் எடுக்கணுங்க. அப்போ 254க்கும் 508க்கும் எல்சிஎம் எடுத்துடலாங்களா? 254க்கும் 508க்கும் எல்சிஎம் எடுத்துடலாங்களா? 254 508 கரெக்டுங்களா? நான் 2ஆல் டிவைட் பண்ணுறேன். 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும், 127 2 504ன்னு கிடைக்கும். 254 2 508ன்னு கிடைக்கும். நான் இதை 127ஆல் டிவைட் பண்ணுறேன். ஒரு 127 2 127 254. அப்போ எல் ஷேப்பில் மல்டிப்ளை பண்ணால் அதுதான் நமக்கு எல்சிஎம்மாக இருக்கும். 2 × 127 254 ஆகும். அது 2ஆல் பெருக்குனா நமக்கு 508ன்றது கிடைக்கும். ஓகேங்களா? 508ங்கிறது இந்த கொஸ்டினுக்கான எல்சிஎம். ஓகேங்களா? எல்சிஎம்மாக இருந்திருக்கு. ஆனால் நமக்கு அந்த மிகச்சிறிய எண் என்னன்னு தெரியாது. அதை எப்படி எடுத்திருக்கோம், x-4ன்னு எடுத்திருக்கோம். நமக்கு வந்து எல்சிஎம் என்ன, நமக்கு வந்து எல்சிஎம் வந்து 508ன்னு கிடச்சிருக்கு. கரெக்டுங்களா? இங்கே இருக்க -4 வந்து ஈக்குவல் டு கன்சிடர் போகும்போது என்ன ஆகும், +4 ஆகும். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 508 + 4 512. 512ன்ற நம்பரை நமக்கு 254 508ஆல் வகுப்படும் போது அது எப்படி ரிமைண்டர் கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 4ன்ற ரிமைண்டரை கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? செக் பண்ணிடலாங்களா? நமக்கு 512ன்ற நம்பரை 508ஆல் வகுக்கும்போது என்ன கிடைக்கும், ரிமைண்டர் என்ன கிடைக்கும், 4ன்றது கிடைக்கும். கரெக்டுங்களா? ஏன்னா 508 ஒரு டைம் இருக்கும், ரிமைண்டர் 4 டைம் இருக்கும். ஓகேங்களா? அப்போது நம்ம சால்வ் பண்ணது கரெக்டு. 512ங்கிறது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டினும் எல்சிஎம் HCFலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்ன சொல்லியிருக்காங்க, வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் 5 டிஜிட் நம்பர்னு கேட்டிருக்காங்க. அது வந்து எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 156 and 124. 156 மற்றும் 126 ஆகிய எண்களால் சரியாக வகுபடக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்படி 2 நம்பர் கொடுத்துட்டாங்கனாலே இந்த 2 நம்பருக்கும் எல்சிஎம் கண்டுபிடிங்க. ஓகேங்களா? 156 124 கரெக்டுங்களா? இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிடலாங்களா? 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 39 4 156, 31 4 நமக்கு 124ன்னு கிடைக்கும். ஸோ எதாலையும் டிவைட் ஆகாது, 1 தவிர மீது எந்த நம்பரால் டிவைட் ஆகாது. ஸோ எல் ஷேப்பில் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஓகேங்களா? எல் ஷேப்பில் மல்டிப்ளை பண்ணிடலாம். 4 × 31 × 39, 31ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 124ன்னு கிடைக்கும். அதை 39ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 4836ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? 4836ன்னு கிடைக்கும். 4836ஆல் வகுபடுமா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க தேவையில்லை. இதை சம் ஆஃப் டிஜிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதோட டிஜிட்டை சம் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 4 + 8 12, 12 + 5 12 + 3 15, 15 + 3 21, 21 இருக்குங்களா? இந்த 21 சம் ஆஃப் டிஜிட் பண்ணால் நமக்கு 3. கரெக்டுங்களா? அப்போது நமக்கு எந்த ஆப்ஷன் வந்து 3ஆல் வகுப்படுதோ அந்த நம்பர் வந்து நமக்கு எக்ஸாக்டாக 156 124 எக்ஸாக்டாக வகுப்பட்டிருக்குன்னு அர்த்தம். கரெக்டுங்களா? இப்போது யூனிட் டிஜிட்ஸை ஆட் பண்ணி பாருங்கள். ஆப்ஷன் ஏல யூனிட் டிஜிட் ஆட் பண்ண என்ன, 1 + 2 3, 3 + 8 11. 11ங்கிறது 3ஆல் டிவைட் ஆகுமா? ஆகாது. அதே மாதிரி ஆப்ஷன் பி பாருங்கள், 1 + 4 5, 5 + 3 8, 8 + 8 16. 16ங்கிறது 3ஆல் வகுப்படுமா? வகுப்படாது. அதே மாதிரி ஆப்ஷன் சி பாருங்கள், 1 + 4 5, 5 + 1 6, 6 + 8 14. 14ங்கிறது நமக்கு 3ஆல் வகுப்படுமா? வகுப்படாது. ஆப்ஷன் டி பாருங்கள், 4 + 1 5, 5 + 5 10, 10 + 8 10 + 8 18. 18ங்கிறது நமக்கு 3ஆல் வகுப்படும்ல, 6 × 3 18. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன, 14508ங்கிறது தான் மிகச்சிறிய 5 இலக்க எண். 156 மற்றும் 124 வகுப்படும் மிகச்சிறிய 5 இலக்க எண் என்னது, 14508. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, 60 பேர் வந்து
ஒரு வேலை செய்கிறாங்க, ஒரு பருத்தி நூல் உருண்டையை வந்து நூற்க 7 நாள் எடுத்துக்கிறாங்கன்னா 42 பேர் சேர்ந்தாங்கன்னா அந்த வேலையை எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. டைம் அண்ட் ஒர்க்லேருந்து கொண்டு வந்திருக்கிறேன். டைரெக்டாக நம்ம 60 பேர் 7 நாளில் செய்கிற வேலை வந்து 42 பேர் எத்தனை நாளில் செஞ்சுருப்பாங்கன்றது சேமாக இருக்கும். ஏன்னா ஒரே வேலைன்றனால ஈக்குவாலிட்டி. ஓகேங்களா? 7 அடிக்கிறேன், 1 7 6 7 42, 6 அடிக்கிறேன், 1 6 6 பைத்தார் 60. அப்போ 42 பேர் எத்தனை நாளில் அந்த வேலையை முடிச்சிருப்பாங்க? 10 நாளில் அந்த வேலையை முடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? 42 பேர் வந்து 10 நாளில் வேலையை முடிச்சிருப்பாங்க. 60 பேர் 7 நாள்னா 42 பேர் வந்து 10 நாள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேருந்து கொண்டு வந்திருக்கேன். என்ன கொடுத்துருக்காங்கன்ற பாருங்கள். மனோகரன்றவர் வந்து அசல் 4500 வந்து 2 வருஷத்துக்கு வட்டிக்கு விடுறாருங்க. வட்டிக்கு விட்டு 750 ரூபாயை வட்டியாக பெறாரு. அப்போ வட்டியை பெற்றாருன்னா அவரோட வட்டி வீதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு அசல் தெரிஞ்சிச்சு பார்த்தீங்களா? அசல் நம்ம எப்படி வச்சுக்கோம்? அசல் வந்து 100% எடுத்துக்கும். 100% தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4500 ரூபாய் கொடுத்துருக்காங்க. நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தெரியும் 750 ரூபாய். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட அமௌண்ட் தெரியும், பர்சன்டேஜ் தெரியாது. ஓகேங்களா? டைரெக்டாக நம்ம சிம்பிளை பண்ணிடலாங்களா? 2 0க்கு 2 0 கட் பண்ணிட்டேன், 2 0க்கு 2 0 கட் பண்ணிட்டேன். 5 அடிக்கிறேன், 9 5 45, 1 5 5 25, 155 155 750 கிடைக்கும். 3 அடிக்கிறேன், 3 9 50 3 150. அப்போ நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜுங்கிறது என்ன கிடைக்கும்? 50 டிவைடட் பை 3 கிடைக்குங்களா? 50 × 1 50, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் × 3 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு கிடைக்கும். 3யை டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜுங்கிறது நம்ம எப்படி எழுதலாம்? n × 6ன்னு எழுதலாம். n × 6 தான் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 50 டிவைடட் பை 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் தேவை. ஸோ சிம்பிளாக என்னால் டிவைட் பண்ணிடலாங்களா? இப்போ r = 50 டிவைடட் பை 3 × 2. 2ஆல் அடித்தா 1 2 25 2 50ன்னு கிடைக்கும். ஸோ இதை 3ஆல் சிம்பிளை பண்ணோம்னா m3 24. மீதி என்ன இருக்குது? 1 இருக்குங்களா? அது அப்படியே மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் எழுதிருங்க. இப்போ நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன? 8 1/3ங்கிறதான் நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஆன்சரை செக் பண்ணிக்கோங்க. 8 1/3. ஓகேங்களா? எப்படி சால்வ் பண்ணியிருக்கோம்? இதுக்கான பிளேலிஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி இதுக்கான ஃபுல் வீடியோ வந்து நம்ம பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கிறோம். மேக்ஸ் வித் MMKன்ற சேனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான பிளேலிஸ்ட் ஆட் பண்ணதை பார்த்தீங்கனாலே நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் எத்தனை சப்டிவிஷன் இருக்குது, எப்படி சால்வ் பண்ணுன்ற ஷார்ட்கட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா வீடியோஸும் பார்த்துட்டு வந்துடுங்க. இது பார்த்துட்டு வந்து இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். என்ன சொல்லியிருக்காங்க? அருண் என்பவர் வந்து பாலாஜிக்கு 5000 ரூபா 2 வருஷத்துக்கு வந்து வட்டிக்கு கொடுக்குறாரு. சார்லஸ்ன்றவருக்கு 3000 ரூபா 4 வருஷத்துக்கு கொடுக்குறாரு. 2 பேருக்கும் ஒரே தனி வட்டி வீதத்தில் கொடுத்துருக்காரு, ஒரே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் கொடுத்துருக்காரு. 2 பேர்த்துக்கிட்டே சேர்த்து எவ்வளோ வட்டி வாங்கியிருக்காருன்னா 2200 ரூபா வாங்கியிருக்காருன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. சிம்பிளாக சால்வ் பண்ணலாம். நமக்கு அருண்ன்றவர் பாலாஜிக்கு எவ்வளோ கொடுத்துருக்காரு? 5000 ரூபா. எத்தனை வருஷத்துக்கு? 2 வருஷத்துக்கு கொடுத்துருக்காரு. என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு தெரியாது, அது 6ன்னு வச்சுக்கிறேன். டிவைடட் பை 100 PNR by 100ல் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இவர் அதே மாதிரி அருண்ன்றவர் சார்லஸ்க்கு எவ்வளோ கொடுத்துருக்காரு? 3000 ரூபா கொடுத்துருக்காரு. எத்தனை வருஷத்துக்கு? 4 வருஷத்துக்கு. சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க, அதனால் 6ன்னு எடுத்துக்கிறேன். டிவைடட் பை 100. 2 பேர்த்துக்கிட்ட சேர்ந்து எவ்வளோ தனி வட்டி வாங்கியிருக்காரு? 2200 ரூபாய் வாங்கியிருக்காரு. ஓகேங்களா? நான் 0 0s கட் பண்ணிடுறேன், 0 0s கட் பண்ணிடுறேன். 50 × 2 100 100 R ப்ளஸ் 30 × 4 120 R. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 2220 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வருது? 220 டைம்ஸ் ஆஃப் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 2200ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த இதை சிம்பிளாக 120 120 10 120 2200. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு? 10%ன்னு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? PNR by 100 ஃபார்முலாவில் போட்டிருக்கேன். 2 பேர்த்துக்கு தனித்தனி பிரின்சிபல், ஒரே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தனித்தனி இயருக்கு கொடுத்துருக்காரு. கொடுத்துட்டு 2 பேர்த்துக்கிட்டே சேர்த்து 2200 ரூபா தனி வெற்றியாக வாங்கியிருக்காரு. அதனால் 2த்தையும் கூட்டியிருக்கோம். ஓகேங்களா? கூட்டி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? 2 கோன் இருக்குது, அதோட வால்யூமோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. 2:9 கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு கோனோட ஹைட் வந்து செகண்ட் கோனோட ஹைட்டில் பாதி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டுங்களா? செகண்ட் கோனோட ஹைட்டில் வந்து பாதி இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அதோட ஆரங்களோட விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க.
அதோட ரேடியஸோட ரேஷியோஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டுங்களா? நமக்கு கோனுக்கான ஃபார்முலா என்ன? 1/3 பை ஆர் ஸ்கொயர்ட் பை ஹச்சுங்கிறது நமக்கு கோனுக்கான வால்யூம்க்கான ஃபார்முலா. இது 2 டைம் கொடுத்துருக்காங்க. ரெண்டு ரேஷியோஸ் கொடுத்துருக்கனால, 2 வேல்யூ கம்பேர் பண்ணி கொடுத்துருக்கனால டிவைட் பண்ணி எழுதிக்கிறேன். இது எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2/9 கொடுத்துருக்காங்க. H1 H2 2 கோன் கொடுத்துருக்காங்க. R1 R2 2 கோனை கம்பேர் பண்ணியிருக்கனால H1ங்கிறது என்ன சொல்லியிருக்காங்கன்னா செகண்ட் கோனில் பாதி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டுங்களா? அதாவது முதல் கூம்பின் உயரமானது ரெண்டாவது கூம்பின் பாதின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது கூம்போட பாதின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டுங்களா? முதல் கூம்போட உயரங்கிறது ரெண்டாவது கூம்போட பாதின்னு சொல்லியிருக்காங்க. முதல் கூம்போட உயரம்ங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க? H1 எடுத்துக்கிறேன். ரெண்டாவது கூம்போட உயரத்தோட H2ல் பாதின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டுங்களா? அப்போ நான் இந்த ரெண்டு என்ன பண்ணிக்கிறேன்? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் என்ன வரும்? 2H1 = H2. H2க்கு பதில் என்ன பண்ணுறேன்? 2H1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகேங்களா? H2க்கு பதில் 2H1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போது நமக்கு என்ன ஃபார்முலா சொல்லியிருந்தேன்? 1/3 சொல்லியிருந்தேன்னா 1/3 பை வந்து ரெண்டுத்திலே கேன்சல் ஆயிரும். கரெக்டுங்களா? 1/3 பை வந்து வேரியபிளாக இருக்குது, கேன்சல் ஆயிரும். R1² டிவைடட் பை R2² இன்ட்டு H1/H2க்கு பதில் என்ன எழுதிக்கலாம்? 2H1 எழுதிக்கலாம். இதோட ரேஷியோ எவ்வளோ இருக்குது? 2/9 இருக்குது. கரெக்டுங்களா? 2/9 இருக்குது. H1 கேன்சல் பண்ணிடலாங்களா? H1 கேன்சல் பண்ணிட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிடலாங்களா? கீழே டிவிஷனில் இருக்க 2 வந்து மேலே மல்டிப்ளிகேஷன் போங்களா? அப்போ 2 × 2 4/9 ஆகும். ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடில் என்ன இருக்குது? R1/R2 த ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. கரெக்டுங்களா? நமக்கு சிம்பிளாக என்ன பண்ணலாம்? ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போனால் ரூட் வேல்யூ எடுக்கணும். 4/9க்கு ரூட் எடுத்தால் அதுதான் நமக்கு ரேடியஸோட ரேஷியோ. 4க்கு ரூட்லேருந்து வெளியே எடுத்தால் 2, 9 ரூட்லேருந்து வெளியே எடுத்தால் 3. 2:3ங்கிறது ரேடியஸோட ரேஷியோவாக இருக்குது, ஆரங்களோட விகிதமாக இருக்குது. ஓகேங்களா? ஆரங்களோட விகிதமாக இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாங்க. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், என்ன சொல்லியிருக்காங்க? 484 சென்டிமீட்டர் சுற்றளவு உள்ள ஒரு மரக்கூம்பின் உயரம் வந்து 105 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதோட கனளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இஃப் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் கோனிக்கல் வுட் பீஸ் இஸ் 484. அதாவது கோன் வந்து எப்படி இருக்கும்? கோன் வந்து இப்படி இருக்குங்களா? இதில் இந்த சர்க்குலர் பார்ட்டோட நமக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ? 484. நம்ம அந்த சர்க்கம்ஃபரன்ஸை யூஸ் பண்ணி, நம்ம சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் யூஸ் பண்ணி ரேடியஸ் கண்டுபிடிச்சிடலாங்களா? ரேடியஸ் கண்டுபிடிச்சா நமக்கு டைரெக்டாக வால்யூமில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். வால்யூம் கண்டுபிடிச்சிடலாம் டைரெக்டாக. ஸோ வந்து நமக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் என்ன? 2πr. அது எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 484ன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ரேடியஸ் தான் தேவை. ஸோ 2πr டிவைட் பண்ணிடலாம். இப்போ R = 484 டிவைடட் பை 2 இன்ட்டு பையோட வேல்யூ வந்து 22 டிவைடட் பை 7 நான் மேலே மல்டிப்ளையில் கொண்டு போயிடுறேன். 7ன்னு கொண்டு போயிடுறேன். ஓகேங்களா? 7ன்னு டைரெக்டாக கொண்டு போயிடுறேன். 2ஆல் அடிக்கிறேன். 4 2 2 4 4 8 2 4. டைரெக்டாக நான் 22ஆல் அடிக்கிறேன். ஒரு 22 22, ஒரு 22 22, மீதி 2, ஒரு 22 22. அப்போ 11 7 மல்டிப்ளை பண்ணால் அதுதான் நமக்கான ரேடியஸ். 77ன்றதான் ரேடியஸ். ஸோ நமக்கு ஹைட்டு கொடுத்துருக்காங்க. டைரெக்டாக கோனோட வால்யூம் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு வால்யூம் கிடச்சிரும். கரெக்டுங்களா? வால்யூம் வந்து கிடச்சிரும். வால்யூம்க்கான ஃபார்முலான கோனோட வால்யூம்க்கான ஃபார்முலா 1/3 πr² h. கரெக்டுங்களா? நமக்கு 1/3 பையோட வேல்யூ 22/7, ஆரோட வேல்யூ வந்து 7. 2 டைம் எழுதிக்கிறேன். 7 × 77 × 77 இன்ட்டு ஹைட் வந்து 105ன்னு கொடுத்துருக்காங்க. 105ன்னு கொடுத்துருக்காங்க. டைரெக்டாக நான் 7ஆல் அடிக்கிறேன். 11 7 77. 3ஆல் அடிக்கிறேன். 3 9 5 15. அப்போது 22 × 11 × 77 × 35 மல்டிப்ளை பண்ணால் அதுதான் நமக்கான வால்யூமாக இருக்கும். அதை மல்டிப்ளை பண்ணால் 65 21 90 சென்டிமீட்டர் க்யூபுங்கிறதான் நமக்கு கன அளவாக இருக்கும். ஓகேங்களா?
6,52,190 சென்டிமீட்டர் கியூபுங்கிறது தான் கோனோட கன அளவு. ஓகேங்களா, கோனோட கன அளவு. நமக்கு இந்த கொஸ்டினில் பாருங்கள் என்ன கொடுத்துருந்தாங்க, சர்க்கம்ஃபரன்ஸில் வச்சு நம்ம ரேடியஸ் கண்டுபிடிச்சோம், ரேடியஸும் ஹைட்டு தெரியும். ஸோ வால்யூம் ஃபார்முலாவில் டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். ஆன்சர் என்ன, 6,52,190 சென்டிமீட்டர் கியூப். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, பீட்டுன்றதை வந்து எப்படி மாற்றிருக்காங்க, YVZ ஜின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஒன்றும் பெருசாலாம் இல்லை. பியோட ஆப்போசிட் வேர்டு என்ன, ஒய். ஈயோட ஆப்போசிட் வேர்டு என்ன, இ. நான் அந்த ஷார்ட்கட் சொல்லியிருந்தேன், கோடிங் டிகோடிங் பார்த்தவங்களுக்கு இந்த ஷார்ட்கட் தெரியும். ஏக்கு ஆப்போசிட் வேர்டு வந்து இசட், டிக்கு ஆப்போசிட் வேர்டு வந்து ஜி. அப்போது MILDக்கு ஆப்போசிட் வேர்டு தெரிஞ்சால் நமக்கு போதும். எம்மோட ஆப்போசிட் என், ஐயோட ஆப்போசிட் ஆர், எல்லோட ஆப்போசிட் ஓ, டியோட ஆப்போசிட் டபிள்யூ. நேரோ NROW அப்படிங்கிறது தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. லெட்டர் சீரீஸ்லேருந்து ஒரு கொஷின் கொண்டு வந்திருக்கேன். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு சீக்வன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்பர் கொடுத்துருக்கிறதுக்கு வந்து சீக்வன்ஸ் கண்டுபிடிச்சிடுறேன். 16லேருந்து 18 வரணுன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, +2 பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி 18லேருந்து 21 வரணும்னு என்ன பண்ணியிருப்பாங்க, +3 பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி 21லேருந்து 25 வரணும்னா என்ன பண்ணியிருப்பாங்க, +4 பண்ணியிருப்பாங்க. நீங்களே பாருங்கள், அடுத்தடுத்த நம்பரை ஆட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அப்போ நெக்ஸ்ட் இது வரும்போது என்ன வரும், +5 வரணும். 25ஓட 5 ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 30ன்னு கிடைக்கும். அதே மாதிரி லாஸ்ட் நம்பரை நான் கண்டுபிடிக்கிறேன். அதாவது லாஸ்ட்டில் நம்பர் கொடுத்துருக்காங்களா, மிடில் வந்து லெட்டர் கொடுத்துருக்காங்க. அந்த லெட்டர் விட்டு நான் நம்பர்ஸை பார்க்குறேன். 7லேருந்து 10 வரணும்னு என்ன பண்ணியிருப்பாங்க, +3 பண்ணியிருப்பாங்க. 10லேருந்து 14 வரணும்னு என்ன பண்ணியிருப்பாங்க, +4 பண்ணியிருப்பாங்க. 14லேருந்து 19 வரணும்னு என்ன பண்ணியிருப்பாங்க, +5 பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, பாருங்கள் 3, 4, 5. அப்போ அடுத்தடுத்த லெட்டராக போய்கிட்டு இருக்கு, ஆட் பண்ணிட்டு போயிருக்காங்க. அடுத்து வரப்போகிற நம்பர் என்ன, 6. 19ஓட 6 ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 25ன்னு கிடைக்கும். அப்போ நமக்கான ஆன்சர் என்ன, 30V25ங்கிறது நமக்கான ஆன்சராக இருக்கும். லெட்டருக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, லெட்டருக்கும் அதே மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. டியோட வேல்யூ வந்து டியோட பிளேஸ் வேல்யூ 4, ஜியோட பிளேஸ் வேல்யூ 7, கேவோட பிளேஸ் வேல்யூ 11, பியோட பிளேஸ் வேல்யூ 16. 4லேருந்து 7 வரணும்னு என்ன பண்ணியிருப்பாங்க, +3 பண்ணியிருப்பாங்க. 7லேருந்து 11 வரணும்னு என்ன பண்ணியிருப்பாங்க, +4 பண்ணியிருப்பாங்க. 11லேருந்து 16 வரணும்னு என்ன பண்ணியிருப்பாங்க, +5 பண்ணியிருப்பாங்க. பாருங்கள், அடுத்தடுத்த நம்பர் ஆட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இப்போ 16லேருந்து 6 ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 22ன்னு கிடைக்கும். 22ஓட ஆல்ஃபபெட் வந்து V. ஓகேங்களா, அப்போ 30V25ங்கிறது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன, 30V25. என்ன லாஜிக்னு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. ஜாமெண்ட்ரிக் சீரீஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் கொண்டு வந்திருக்கேன். என்ன சொல்லியிருக்காங்க, சம் ஆஃப் சிக்ஸ்த்து டேர்ம் வந்து 4095 கொடுத்துருக்காங்க. நமக்கு காமன் ரேஷியோ வந்து 4ன்னு கொடுத்துட்டு ஃபஸ்ட் டேர்ம் என்ன, முதல் உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு R வந்து அப்போது 4 +1 1 விட அதிகமாக இருக்குது. ஸோ சம்முக்கான ஃபார்முலா என்ன, SN = A × R⁻n - 1/R⁻1. நமக்கு S1ஓட வேல்யூ தெரியும் 4095. நமக்கு ஏவோட வேல்யூ தான் வேணும். ஸோ ஏன்னு வச்சுக்கிறேன். ஆரோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 4 கொடுத்துருக்காங்க. எத்தனாவது டேர்மு, 6வது டேர்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ 6, என்னோட வேல்யூ 6 - 1 / 4 - 1. ஓகேங்களா, 4 - 1 என்ன ஆகும், 3 ஆகுங்களா. இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி எழுதுகிறேன். 4095 × 3 / 4/6ஓட வேல்யூ வந்து 4096ன்னு கிடைக்கும். அதிலிருந்து நம்ம 1 மைனஸ் பண்ண என்ன வரும், 4095ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, அப்போ 4095 கேன்சல் பண்ணிட்டா நமக்கு ஏவோட வேல்யூ என்ன, ஏவோட வேல்யூ வந்து 3. ஓகேங்களா, ஏவோட வேல்யூ வந்து 3. டைரெக்டாக ஃபார்முலா அப்ளிகபிள் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, டேஸ்லேருந்து ஒரு சம் கொஸ்டின் கொண்டு வந்திருக்கேன். என்ன சொல்லியிருக்காங்க, ஜனவரி 12ஆம் தேதி 2004லேருந்து 2004க்கும் மார்ச் 7ஆம் தேதி 2004க்கும் இடையில் எவ்வளோ நாட்கள் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி 2004ங்கிறது லீப் இயர். ஓகேங்களா, ஜனவரியில் வந்து 31 நாளில் 12 நாள் போச்சுன்னா எவ்வளோ இருக்கும், 19 நாள் இருக்குங்களா. ஜனவரியில் 19 நாள் இருக்கும். ஃபெப்ரவரியில் லீப் இயர்னால 29 நாள் இருக்கும். நமக்கு மார்ச் 7ஆம் தேதி சொல்லியிருக்காங்களா, நமக்கு இடையில் இருக்க டேஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போது மார்ச் 6ஆம் தேதி வரைக்கும் தான் கவுண்டில் எடுத்துக்கணும். மார்ச் வந்து 6, எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும், 54. 9 + 9 18, 18 + 6 24, 24க்கு 4 மீதி 2,
2 2 4 4 1 5 54 நாள் இடையில இருந்திருக்கும். மொத்த டேஸ் கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருக்கணும், மார்ச் 7ஆம் தேதியை கன்சிடர் பண்ணியிருக்கணும். கொஷின் வந்து பிட்வீனில் எவ்வளோ டேஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க, இடையில் உள்ள நாட்கள் தான் கேட்டிருக்காங்க. அதனால தான் 7ஆம் தேதிக்கு இல்லாமல் 6ஆம் தேதியை எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா, மொத்தம் 54 நாட்கள் இருந்திருக்கும். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க, அதில் எவ்வளோ ட்ரையாங்கிள்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிளுங்க. இந்த மாதிரி ட்ரையாங்கிள் கொடுத்துருந்தாங்கன்னா நான் ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இங்கே பாருங்கள் எத்தனை பேஸ் இருக்குது, நமக்கு இன்க்ளைன் லைன் இன்டர்செக்ட் லைன் கொடுத்துருக்காங்க. எத்தனை பேஸ் வரும், 1 2 3 3 பேஸ் வருங்களா. நமக்கு என்ன 3 பேஸ் இருக்குது, அதை சிம்பிளாக க்யூப் பண்ணிங்கன்னா வேலை முடிச்சுங்க. 3 க்யூபோட வேல்யூ என்ன, 27. நமக்கு இதில் மொத்தம் 27 ட்ரையாங்கிள் இருக்குங்க. அவ்வளோதாங்க. ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள். 27 ட்ரையாங்கிள் இருக்கும். பேஸ் எழுதிட்டு பேஸை க்யூப் பண்ணோம். இதே வந்து நமக்கு சிங்கிள் மட்டும் இருந்துச்சுன்னா, நமக்கு சிங்கிள் இன்டர்செக்ட் மட்டும் இருந்துச்சுன்னா எத்தனை பேஸ் இருக்கும், 1 2 2 பேஸ் இருக்குங்களா. சிம்பிளாக 2 க்யூப் பண்ணிடுங்க. 2 க்யூப் பண்ணால் என்ன, 8 ட்ரையாங்கிள் இருக்குங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி டயக்ராம் கொடுத்துருந்தாங்கன்னா இது அங்கே ஷார்ட்கட். ஓகேங்களா, 27 ட்ரையாங்கிள் இருக்கும் நமக்கு கேட்டதுக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு ஆழ்துளை கிணறு வந்து தோன்றுறாங்க. ஒரு நாளில் வந்து 28 அடி வந்து துளையிட்டுருக்காங்க. ஓகேங்களா, ஹோல் போட்டிருக்காங்க. இதே 110 அடி 110 அடி ஆழம் அடைய எவ்வளோ நாள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு ஒரு நாளுக்கு எவ்வளோ ஃபீட் தோண்டியிருக்காங்க, 22 ஃபீட் வந்து துளையிட்டுருக்காங்க. 110 அடி தோன்றதுக்கு எவ்வளோ நாள் ஆயிருக்கும், எக்ஸ் டேஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா, நான் டைரெக்டாக 22 அடிக்கிறேன். ஒரு 22 5 22 5 22 110. அப்போ அடியை வந்து எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க, 5 நாளில் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, 5 நாளில் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்களா. நெக்ஸ்ட் கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க, கவின்றவர் 25க்கு 15 மார்க் எடுக்கிறாங்கன்னா அதோட பர்சன்டேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு மொத்த மார்க் என்ன, 25. அவர் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காரு, 15. இதை பர்சன்டேஜில் கேட்குறாங்க. ஸோ இன்ட்டு 100. ஒரு 25 4 25 100. 15 4 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 5 40 20 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 60% இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, கவின் வந்து 25க்கு 15 மார்க் எடுத்திருந்தாருன்னா அதை பர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ணும்போது எவ்வளோ வந்திருக்கு, 60% வந்திருக்கு. நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் எல்சிஎம் ஹெச்எஃப்லேருந்து ஒரு கொஷின் கொண்டு வந்திருக்கேன். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2 நம்பரோட எல்சிஎம் வந்து 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஹெச்சிஎஃப் வந்து 2ன்னு கொடுத்துருக்காங்க. எல்சிஎம் வந்து 154ன்னு கொடுத்துட்டு அந்த 2 நம்பருக்குள்ள டிஃப்ரென்ஸ் வேறுபாடு வந்து 8ன்னு கொடுத்துட்டு 2 நம்பருக்கான கூடுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, நமக்கு தெரியும் பார்த்தீங்களா, 2 நம்பரோட பெருக்கல் பலன் வந்து எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃபோட பெருக்கல் பலனுக்கு ஈக்குவலாக இருக்கும். நமக்கு எல்சிஎம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 154. ஹெச்சிஎஃப் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2. 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 308ன்னு கிடைக்குங்களா. XY 2 நம்பரோட பெருக்கல் பலன் என்ன, 308ன்னு கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 2 நம்பர் வந்து x மைனஸ் ஒய், 2 நம்பர் வந்து XYன்னு எடுத்துக்கிறேன். அந்த டிஃப்ரென்ஸ் வந்து 8ன்னு கொடுத்துருக்காங்க. வேறுபாடு வந்து 8ன்னு கொடுத்துட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க, 2 நம்பரோட கூடுதல் என்னென்னு கேட்டிருக்காங்க. இப்படி கொடுத்துட்டாங்களே, இந்த டைப்பில் கேட்டாங்கனாலே இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு x minus y the whole squared plus 4xy. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு இதில் x plus y தானே தேவை. ஸோ இங்கிட்ட இருக்க ஸ்கொயர்டை நான் ஈக்குவல் டு கன்சிடர் கொண்டு போகும்போது ரூட்டாக மாற்றிட்டேன். ஓகேங்களா, x மைனஸ் ஒய்ங்கிறது எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 8 கொடுத்துருக்காங்க. 8 ஸ்கொயர் பண்ணும் ப்ளஸ் 4 இன்ட்டு XY எவ்வளோ கண்டுபிடிச்சோம், 308ன்னு கண்டுபிடிச்சோங்களா. 308 ரூட் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருக்குது. 8 ஸ்கொயர் பண்ணால் 64 ப்ளஸ் 4 இன்ட்டு 308 என்னாங்க 32 முன்னாங்க 12 1232 இருக்குது ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே. ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன வரும், 4 + 2 6, 6 + 3 9, 12 அப்படியே வரும். 1296. நான் ஆல்ரெடி ஸ்கொயர் ரூட் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு, ஸ்கொயர் ரூட்லேருந்து ஒரு வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறேன்ட்டு உங்களுக்கு ஷார்ட்கட் வேணும்னா நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கான ஷார்ட்கட்டை வந்து தனியாகவே வீடியோவில் போடலாம். 36 ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு 1296ன்னு கிடைக்கும். இது எப்படி வேணும்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னு நினச்சிங்கன்னா ஸ்கொயர் ரூட்டுக்கான ஷார்ட்கட் போடுங்கன்ட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்கொயர் ரூட்டுக்கான ஷார்ட்கட்டை வந்து எடுத்து நான் போட்டு விட்றேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்களா.
நெக்ஸ்ட் கொஸ்டினும் எல்சிஎம் ஹெச்எஃப்ல இதே டைப்பில் தான் கொண்டு வந்திருக்கேன். என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டு நம்பரோட எல்சிஎம் வந்து 630, ஹச்சிஎஃப் வந்து 9னா ரெண்டு நம்பரோட அடிஷன் வந்து 153. அப்போது எக்ஸ் இன்ட்டு ஒய்ங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், எல்சிஎம்மையும் ஹச்சிஎஃப்பையும் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். கரெக்டுங்களா? எல்சிஎம்மையும் ஹச்சிஎஃப்பையும் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். நமக்கு எல்சிஎம் ஹச்சிஎஃப் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 630 இன்ட்டு 9 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 5670 கிடைக்கும். கரெக்டுங்களா? எக்ஸ்ஒயோட மல்டிப்ளிகேஷன். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டு நம்பரோட கூடுதல். ரெண்டு நம்பர் நான் என்னென்னு எடுத்திருக்கேன், எக்ஸ் ஒய்னு எடுத்திருக்கேன். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ என்ன, 153. என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸ் மைனஸ் ஒய்யோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்மளை அப்போ யூஸ் பண்ண ஃபார்முலாவே தான் யூஸ் பண்ண போகிறோம். என்ன ஃபார்முலா, எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர்ட் மைனஸ் 4xy. கரெக்டுங்களா? மைனஸ் 4xyன்றதான் இதுக்கான ஃபார்முலா. நமக்கு xy தான் கேட்டிருக்காங்க. இங்கே இருக்கிற ஸ்கொயர் வந்து ஈக்குவல் டு கன்சிடர் போகும்போது ரூட்டாக மாறிடும். ரூட்டில் எடுத்துக்கிறேன். நமக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 153. அதை ஸ்கொயர் பண்ணோம். மைனஸ் 4 இன்ட்டு xyயோட வேல்யூ எவ்வளோ கண்டுபிடிச்சோம், 5670 கண்டுபிடிச்சோம். ரூட் வேல்யூ எடுக்கணும் மல்டிப்ளை பண்ணி. 153 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா 23409 கிடைக்கும். மைனஸ் 4 5670 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 22680 கிடைக்கும். ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருக்குது. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 729 கிடைக்கும். 729 ரூட்லேருந்து வெளியே எடுத்தால் நமக்கு 27 கிடைக்கும். அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய்யோட வேல்யூ என்ன, 27. பாருங்கள், ரெண்டுமே சேம் தான். போன கொஸ்டினில் என்ன கேட்டிருந்தாங்க, அடிஷன் கேட்டிருந்தாங்க, இரு எண்களின் கூடுதல் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, இரு எண்களின் வித்தியாசம் கேட்டிருக்காங்க. நான் ரெண்டுத்துக்குமே சேம் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் போட்டுடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் அதே தான், எல்சிஎம் ஹெச்எஃப்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்ம எல்சிஎம் ஹெச்எஃப்க்கான வீடியோ போட்டுட்ருக்கோம். ஹச்சிஎஃப் வீடியோ போட்டோம் ஆல்ரெடி. அதை பார்த்துட்டு வந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸி. நமக்கு அதிகபட்சம் அல்லது கிரேட்டஸ்ட்டுன்னு கேட்டாலே நம்ம என்ன பண்ணோம், கொடுத்துருக்க நம்பருக்கு வந்து நம்ம ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். நமக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, 100 லிட்டர், 120 லிட்டர், 160 லிட்டர்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஹச்சிஎஃப் கண்டுபிடிச்சா அதான் ஆன்சராக இருக்கும். நான் 10ஆல் எல்லாமே டிவைட் ஆகும். 10ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். 10 × 10 100, 12 × 10 120, 16 × 10 160. 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். 5 2 10, 6 2 12, 8 2 16. 3 நம்பருமே காமனாக 1ஆல் மட்டும்தான் வகுப்படும், வேறு எந்த நம்பராலே வகுப்படாது. ஸோ டைரெக்டாக லெஃப்ட் சைடில் இருக்கிற ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் அது நமக்கு அதிகபட்ச கொள்ளளவாக இருக்கும். 10 × 2 20 லிட்டர். ஓகே, 20 லிட்டருங்கிறது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன, 20 லிட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஸ்டினும் எல்சிஎம் ஹெச்எஃப்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நமக்கு வேரியபிள்ஸ் வச்சு ஈக்குவேஷன் வச்சு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நமக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, t மைனஸ் 13t ப்ளஸ் 42. நமக்கு ஒரு நம்பர், ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 42ன்னு வரணும். அந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரணும், டீக்கு முன்னாடி இருக்க நம்பர் வரணும், மைனஸ் 13ன்னு வரணும். கரெக்டுங்களா? மைனஸ் 13ன்னு வரணும். வருதான்னு பார்த்துருங்களா? 6ஐயும் 7ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 42ன்னு வரும். 6 + 7 + 13. நமக்கு தேவை மைனஸ் 13. ஸோ முன்னாடி நம்ம மைனஸ் சேர்த்திக்கலாம். அப்போ நமக்கு ரெண்டு ஃபேக்டர்ஸ் என்ன கிடச்சிருக்கு, டீயோட எழுதிடலாம். t மைனஸ் 6 ஒரு ஃபேக்டர், t மைனஸ் 7ங்கிறது ஒரு ஃபேக்டர். ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனுக்கு என்ன ரெண்டு ஃபேக்டர் கிடச்சிருக்கு, t மைனஸ் 6, t மைனஸ் 7ங்கிறது ஃபேக்டராக கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், t² மைனஸ் 36. t² மைனஸ் 36 எப்படி எழுதலாம், t² மைனஸ் 6² எழுதலாங்களா? இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது, a² மைனஸ் b²ன்ற ஃபார்மேட் இருக்குங்களா? அதுக்கான ஃபார்முலா என்ன, a + b a மைனஸ் b. அதே மாதிரி இது எழுதணும்னா t + 6 t மைனஸ் 7ங்கிறது ஃபேக்டராக கிடைக்கும். சாரி, +6 மைனஸ் 6, 7 இல்லை மைனஸ் 6, ஏன்னா 6 தானே எடுத்திருக்கோம். a² மைனஸ் b²க்கான ஃபார்முலா அப்படி யூஸ் பண்ணியிருக்கோம். நமக்கு தேர்டு என்ன கொடுத்துருக்காங்க, t மைனஸ் 7 ஹோல் பவர் க்யூப்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த ஈக்குவேஷனுக்கு என்ன ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சோம், காரணிகள் கண்டுபிடிச்சோம், t மைனஸ் 6 இன்ட்டு t மைனஸ் 7. ஓகேங்களா? நமக்கு எல்சிஎம்ங்கிறது இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஃபேக்டர். நமக்கு இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஃபேக்டர் என்ன, t + 6ங்கிறது இருக்குது. t + 6ங்கிறதுக்கு ஃபேக்டர் இல்லை, ஸோ அதை எடுத்துக்கணும். t + 6 எடுத்துக்கணும். ஓகே, t மைனஸ் 6 பாருங்கள், t மைனஸ் 6ல் இருக்கிறது ஹையஸ்ட் பவர் என்ன, t மைனஸ் 6 மட்டும்தான். t மைனஸ் 6 எடுத்துக்கலாம்.
T-7க்கு என்ன ஃபேக்டர்ஸ் அதிகமாக இருக்குது, பவரில் அதிகமாக இருக்குது. T-7 த ஹோல் க்யூபுங்கிறது பவரில் அதிகமாக இருக்குது. ஸோ அதையும் எடுத்துக்கலாம். ஹோல் க்யூப் இதுதான் நமக்கான எல்சிஎமாக இருக்கும். காமனாக இருக்க டேர்மில் ஹையஸ்ட் பவரை எடுத்துக்கணும். இப்போ T-7ங்கிறது 2 இடத்துல இருக்குது. அதில் ஹையஸ்ட் பவர் என்ன, T-7 த ஹோல் க்யூப், அதை எடுத்துக்கிட்டோம். T+6ங்கிறது காமனாக இல்லை, ஆனால் எல்சிஎம் அப்போது காமனாக இல்லாத டேர்மையும் எடுத்துக்கணும். அதனால் T+6 எடுத்துருக்கோம். T-6ல் ஃபேக்டர்ஸ் பார்க்கும்போது ரெண்டுத்துலேயும் ஹையஸ்ட் பவர் பார்க்கும்போது T-6 தான் ரெண்டுத்துலேயும் இருக்குது. ஸோ டைரெக்டாக T-6 எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ஹீட்டர் இருக்குது, அது 40 நிமிஷத்தில் 3 யூனிட் மின்சாரத்தை எலக்ட்ரிசிட்டியை எடுத்துக்குதுன்னு சொல்கிறாங்க. இதே 2 மணி நேரத்தில் எவ்வளோ யூனிட் மின்சாரத்தை எடுக்குன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு டைரெக்டாக பாக்ஸ் மெத்தட் தான். 3 யூனிட்டுக்கு 40 நிமிஷம் எடுத்துக்குது. கரெக்டுங்களா. நமக்கு எவ்வளோ மணி நேரம் கொடுத்துருக்காங்க, 2 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. 2 மணி நேரங்கிறது எவ்வளோ நிமிஷம், 120 நிமிஷங்களா. அப்போ 120 நிமிஷத்துக்கு எத்தனை யூனிட்டு எலக்ட்ரிசிட்டி எடுத்துருக்குன்னு கேட்குறாங்க. 0 கட் பண்ணிடுறேன். 1 நாள் 4 முன்னாங்க 12. அப்போ 3 × 3 9 யூனிட் மின்சாரத்தை எடுத்திருக்கோம். பாக்ஸ் மெத்தட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், வேறு எதுவுமே இல்லை. 3 × 3 9 யூனிட் மின்சாரத்தை எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்களா. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா 280 பேர் வந்து ஒரு விமானத்தில் 2 முறை பயணம் செஞ்சாங்கன்னா 1400 பேர் வந்து எத்தனை முறை பயணம் செஞ்சுருப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. 2 முறை எத்தனை பேர் பயணம் செஞ்சுருக்காங்க, 280 பேர் பயணம் செஞ்சுருக்காங்க. இதே 1400 பேராக அதிகரிக்கிறப்போ எத்தனை பேர் வந்து பயணம் செஞ்சுருப்பாங்கன்றது கொஷினை கேட்டிருக்காங்க. 0 கட் பண்ணிடுறேன். 7ஆல் அடிக்கிறேன். 4 7 28, 20 7 140. 4ஆல் அடிக்கிறேன். 1 நாள் 4 5 20. அப்போ 5ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் அதுதான் நமக்கான ஆன்சர். 2 10. அப்போ 1400 பேர் வந்து எவ்வளோ டைம் அந்த விமானத்தில் பயணம் செஞ்சுருப்பாங்க, எத்தனை முறை அந்த விமானத்தில் பயணம் செஞ்சுருப்பாங்கன்னா 10 ட்ரிப் அடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. 10 ட்ரிப் வந்து அடிச்சிருப்பாங்கன்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 பிரின்சிபல் 2 இயர் கொடுத்துட்டு தொகை அமௌண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டுங்களா. சாரி, 2 அமௌண்ட்டு 2 இயர் கொடுத்துட்டு பிரின்சிபல் என்னன்னு கேட்டிருக்காங்க. அந்த டைப்பு. இதை சால்வ் பண்ணிடலாங்களா. ரொம்ப சிம்பிளாக சால்வ் பண்ணிடலாங்களா. நமக்கு பெரிய அமௌண்ட் என்ன, 6800 ரூபா. எத்தனை வருஷத்துக்கு, 3 வருஷத்துக்கு. சின்ன அமௌண்ட் என்ன, 6200 ரூபா. எத்தனை வருஷத்துக்கு, 2 வருஷத்துக்கு. 2ஐயும் மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், அமௌண்ட் 2ஐயும் மைனஸ் பண்ணால் நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். 600 ரூபா கிடைக்கும். கரெக்டுங்களா. 600 ரூபா எத்தனை வருஷத்துக்கு, 1 வருஷத்துக்கு. நமக்கு 2 வருஷத்துக்கு அல்லது 3 வருஷத்துக்கு தெரிஞ்சுன்னா நம்ம டேரெக்டாக அமௌண்ட்டோட மைனஸ் பண்ணால் பிரின்சிபல் கிடச்சிரும். நமக்கு 1 வருஷத்துக்கு பிரின்சிபல் வந்து 1 வருஷத்துக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 600 ரூபான்னு தெரிஞ்சிருக்கு. அப்போ 3 வருஷத்துக்கு எவ்வளோ வரும், 3 × 600 1800 ரூபா கிடைக்கும். நமக்கு 3 வருஷத்துக்கான அமௌண்ட்டு தெரியும். அமௌண்ட் எவ்வளோ, 6800 ரூபா. அதிலிருந்து நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, 1800. அதை மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், அசல் கிடைக்கும். மைனஸ் பண்ணால் எவ்வளோ வரும், 5000ன்றது வரும். கரெக்டுங்களா. நமக்கு 5000ங்கிறது இந்த கொஷினுக்கான பிரின்சிபல். ஓகேங்களா. நமக்கு 2 அமௌண்ட்டு 2 இயர் கொடுத்தாங்கன்னா 2ஐயும் மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். நமக்கு தேவையானது 2 வருஷத்துக்கோ அல்லது 3 வருஷத்துக்கோ கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 2 இதில் ஏதோ ஒரு இதுக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சி அந்த 2 வருஷத்துக்கான கண்டுபிடிச்சிருந்தோம்னா 2 வருஷத்துக்கான அமௌண்ட்டில் மைனஸ் பண்ணோம். 3 வருஷத்துக்கு கண்டுபிடிச்சிருந்தோன்னா 3 வருஷத்துக்கான அமௌண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் டைரெக்டாக கிடைக்கும். நம்ம வந்து 3 வருஷத்துக்கானதை சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. நம்ம வந்து 3 வருஷத்துக்கானதை சால்வ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஷின் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இருந்தால் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்ன பண்ணுறாங்க, அரவிந்த்ன்றவர் 8000 ரூபாவை 7% வட்டி விதத்துக்கு 2 வருஷத்துக்கு கடனாக கொடுத்தாருன்னா அவர் 2 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ வட்டி வாங்கியிருப்பார், எவ்வளோ மொத்த அமௌண்ட் வாங்கியிருப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு பிரின்சிபல் தெரியும். 100%க்கு பிரின்சிபல் எவ்வளோ, 8000 ரூபானா எத்தனை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ்னா 7% 2 வருஷத்துக்கு. 7 × 2 14. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் என்ன, 14%க்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். 2 0க்கு 2 0 கட் பண்ணிடுறேன். 14ஐயும் 8ஐயும் 80ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். 14 8 112. 80னால 0 சேர்த்துக்கணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1120 ரூபானா அமௌண்ட் என்ன இருக்கும், 8000த்தோட 1120
ஆட் பண்ணால் அதுதான் அமௌண்ட்டாக இருக்கும். 9120ங்கிறது இந்த கொஷினுக்கான அமௌண்ட். ஓகேங்களா, ரெண்டுமே கேட்டிருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு கேட்டிருக்காங்க, மொத்த அமௌண்ட்டும் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, மொத்த அமௌண்ட்டும் என்னென்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இருந்து ஒரு கொஷின் கொண்டு வந்திருக்கேன். என்ன கொடுத்துருக்காங்க, பிரின்சிபல் அமௌண்ட்டு கொடுத்துட்டு இயர் என்னன்னு கேட்டிருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு இயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சிம்பிளாக என்ன பண்ணணும், அமௌண்ட்டை மேலே எழுதணும். அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1,48,877. பிரின்சிபலை கீழே எழுதணும், 1,25,003. இப்படி எழுதலாம். இல்லைன்னா பாருங்கள், பிரின்சிபல் எத்தனை ஜீரோ இருக்குது, 3 ஜீரோ இருக்குங்களா, அமௌண்ட்டில் எத்தனை ஜீரோ இல்லை, எதுவுமே ஜீரோ இல்லையா, இப்போ 3 வருஷங்கிறது ஆன்சர். இது நம்ம ஷார்ட்கட்டாக சொல்லியிருக்கோம், நம்ம ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருக்கோம். 3 வருஷங்கிறது டைரெக்டாக இப்படி பார்த்து போடலாம். இல்லைனா இன்னொரு ஷார்ட்கட்டு தான் இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது. அமௌண்ட்டு டிவைடட் பை பிரின்சிபல் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, 6%. அதை 100 கூட ஆட் பண்ணி மேலே எழுதுங்க, 106 டிவைடட் பை 100 கீழே எழுதுங்க. எத்தனை வருஷம் தெரியாது, n. ஓகேங்களா, இங்கே 106/100 எப்படி எழுதலாம், 53/50 எழுதுங்களா, 53/50 ஹோல் பவர் என்னன்னு எழுதலாங்களா. அப்போது 53/50ன்ற ஃபார்மேட்டில் தான் நமக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ எவ்வளோ பவரில் வரப்போகுதுன்னு தெரியாது. 53 3 டைம் மல்டிப்ளை பண்ணால் 1,48,877 கிடைக்கும். அதே மாதிரி 50 கியூபு பண்ணால் 1,25,000ன்றது கிடைக்கும். அப்போது நமக்கு 53/50 ஹோல் பவர் என்னன்னு இருக்குது. இங்கே ரெண்டுலேயுமே கியூப் இருக்குங்களா, அப்போ நம்ம ஹோல் பவர் கியூப்னு எழுதிக்கலாங்களா, ஹோல் பவர் கியூப்னு எழுதிக்கலாங்களா. அப்போ என்னோட வேல்யூ என்ன, என்னோட வேல்யூ 3. இது இன்னொரு மெத்தட். இல்லைன்னா நமக்கு பிரின்சிபல் எவ்வளோ ஜீரோ கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்து அவ்வளோ ஜீரோ மைனஸ் அமௌண்ட்டில் எவ்வளோ ஜீரோ கொடுத்துருக்காங்களோ அதை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். நமக்கு 3 ஜீரோ மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் 3. ஓகேங்களா, ஆன்சர் நமக்கு 3. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் கொஷின் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 8% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் 2 வருஷத்துக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் 768னா தொகை, அதாவது சம், பிரின்சிபல் என்னன்னு கேட்குறாங்க. இப்படி கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணணும்னா, நமக்கு டிஃப்ரென்ஸ் எழுதிக்கணும். 768 இன்ட்டு எத்தனை வருஷம்னு பார்க்கணும், 2 வருஷங்களா, 2 வருஷம். ஓகேங்களா, 2 வருஷங்களா, 2 வருஷம்னால 2 டைம் 100ஆல் பெருக்கணும். 100 இன்ட்டு 100 டிவைடட் பை நமக்கு எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, 8% கொடுத்துருக்காங்க. 2 வருஷம்னு கொடுத்துருக்கனால 2 டைம் அதால் டிவைட் பண்ணிடணும். 2 டைம் டிவைட் பண்ணிடலாம். 8ஆல் அடிக்கலாம். 1 8 9 8 72, 6 8 48, 96 8ஆல் பல்கும்போது நமக்கு 768ன்னு கிடைக்கும். திருப்பி 8ஆல் அடிக்கிறேன். 1 8 1 8 2 16. அப்போ 12 கூட எத்தனை ஜீரோ சேர்க்கணும், 4 ஜீரோ சேர்த்தோம்னா அதுதான் நமக்கான பிரின்சிபலாக இருக்கும். சிம்பிளாக 100 × 100 மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக 4 ஜீரோவை சேர்த்துருங்க. 12 4 ஜீரோ சேர்த்தா அதான் நமக்கான சம், பிரின்சிபல். ஓகேங்களா, 2 வருஷம்னால 2 டைம் 100 மேலே மல்டிப்ளை பண்ணோம், டிவைடட் பை 2 டைம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டால் வகுத்தோம். ஓகேங்களா, 1,20,000ங்கிறது நமக்கு இந்த கொஷனுக்கான பிரின்சிபலாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3D கூம்பின் இடைக்கண்டகத்திலேருந்து ஒரு கொஷின் வந்திருக்கேன். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், விட்டம் கொடுத்துருக்காங்க, டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க, டாப் அண்ட் பாட்டமோட டயாமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. 10 மீட்டர் 4 மீட்டர்ன்ற மாதிரி நமக்கு டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஹைட்டு கொடுத்துட்டு இடைக்கண்டத்தோட வலைபரப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ரேடியஸ் தெரிஞ்சால் டைரெக்டாக வலைபரப்புக்கான ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறலாம். அதே மாதிரி சாய்வு உயரம் ஸ்லாண்ட் லென்த்து தெரியணும், ஸ்லாண்ட் லென்த்து தெரியணும். நமக்கு பெரிய ஆர் 10 மீட்டர் கொடுத்துருக்காங்களா, 10 2ஆல் வகுத்தா நமக்கு என்ன கிடைக்கும், 5 மீட்டர்னு கிடைக்கும். 5 மீட்டர் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 2 மீட்டர் ஸ்மால் ஆர், 2 மீட்டர் ரேடியஸுங்கிறது நமக்கு ரேடியஸாக தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி ஹைட்டு கொடுத்துருக்காங்க, ஹைட் = 4 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு வலைபரப்புக்கான கூம்பின் இடைக்கண்டகத்துக்கான வலைபரப்புக்கான ஃபார்முலா என்னென்னா πr/l. ஓகேங்களா, நமக்கு பை தெரியும், ஆர் -r. ஓகேங்களா, பை r+r இன்ட்டு எல்லுங்கிறது தான் வலைபரப்பு, இடைக்கண்டகத்தின் வலைபரப்புக்கான ஃபார்முலா. நமக்கு r+r தெரியும், 5 + 2 7ன்னு தெரியும். 22/7ங்கிறது பையோட வேல்யூ தெரியும். ஸ்லாண்ட் லென்த் எல் தெரியாது. எல்லுக்கான ஸ்லாண்ட் லென்த் எல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா √r - r² +
ஹச் ஸ்கொயர்டு. ஓகேங்களா, ரூட் ஆஃப் ஆர் மைனஸ் ஆறுங்கிறது என்னது, 5லேருந்து 2 போச்சுன்னா என்ன, 3 ஸ்கொயர் ப்ளஸ் ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4 ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே. 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 4 ஸ்கொயர் பண்ணால் 16, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 25 வரும். ரூட் 25ஓட வேல்யூ வந்து 5. அப்போ ஸ்லாண்ட் லென்த் என்ன, ஸ்லாண்டிங் லென்த் என்ன, 5 மீட்டர். ஓகேங்களா, 5 மீட்டருங்கிறது ஸ்லாண்டிங் லென்த்து. ஓகேங்களா, வாங்க டைரெக்டாக நம்ம இப்போது இடைக்கண்டகத்தின் வலைபரப்புக்கான ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியானா பை இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஆர் எல். கரெக்டுங்களா, பையோட வேல்யூ என்ன, 22/7. சிஎஸ்ஏவோட ஃபார்முலா 22/7. ஆர் ப்ளஸ் ஆர், கேபிட்டல் ஆர் என்ன 5, ஸ்மால் ஆர் என்ன 2, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 7ன்னு கிடைக்கும். இன்ட்டு ஸ்லாண்ட் லென்த் எவ்வளோ கண்டுபிடிச்சோம், 5ன்னு கண்டுபிடிச்சோம். 7யும் கேன்சல் பண்ணிடலாம். 22யும் 5 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 110 மீட்டர் ஸ்கொயருங்கிறது இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா சிலிண்டர்லேருந்து கொண்டு வந்திருக்கேன். சிலிண்டரில் என்ன சொல்லியிருக்காங்க, அதோட வால்யூம் வந்து 448 சென்டிமீட்டர் க்யூப்னு கொடுத்துருக்காங்க. ஹைட் வந்து 7 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வலைபரப்பு என்னன்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. வாங்க டைரெக்டாக ஃபஸ்ட்டு நம்ம வலைபரப்புக்கான ஃபார்முலா பார்த்துடலாம். வலைபரப்புக்கான ஃபார்முலா வந்து 2πRh. கரெக்டுங்களா, 2πRhங்கிறது சிலிண்டரோட வலைபரப்புக்கான ஃபார்முலா, சிலிண்டரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. கரெக்டுங்களா, இதில் நமக்கு என்ன தெரியும், ஹச் மட்டும் தெரியும், ஆர் தெரியாது. ஆனால் நமக்கு வால்யூம் கொடுத்துருக்காங்க, வால்யூம்லேருந்து ஆர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, வால்யூம்லேருந்து ஆர் கண்டுபிடிச்சிடலாங்களா. வால்யூமோட ஃபார்முலா என்ன, பை ஆர் ஸ்கொயர்டு ஹச். இது எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 448ன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டு சைடும் பைன்னு இருக்குது, பையும் கேன்சல் பண்ணிடுறேன். நமக்கு ஹச் வந்து மல்டிப்ளையில் இருக்கிறது ஈக்குவல் டு கன்சிடர் போகும்போது டிவிஷனில் போங்களா. இப்போ ஆர் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு 448 டிவைடட் பை 7 அடிச்சிடலாங்களா, 7ஆல் அடிச்சிடலாங்களா. 6 7 42, மீதி 2, 4 28. ஆர் ஸ்கொயர்டோட வேல்யூ வந்து 64 இருக்குது. அப்போ ஆரோட வேல்யூ என்ன, 8. ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 64. ரூட் 64ஓட வேல்யூ வந்து 8. இப்போ ஆர் தெரியும், ஹச் தெரியும். ஸோ வலைபரப்போட ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். வலைபரப்புக்கான ஃபார்முலா என்ன, 2 இன்ட்டு πRh 22/7. 2πRhங்கிறது வலைபரப்புக்கான ஃபார்முலா. 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ என்ன 7 இன்ட்டு ஆரோட வேல்யூ வந்து 8ன்னு கண்டுபிடிச்சோம். ஆரோட வேல்யூ 8, ஹச்சோட வேல்யூ வந்து 7. 7யும் கேன்சல் பண்ணிடுறேன். கேன்சல் பண்ணிட்டு 2 இன்ட்டு 22 44. 44 இன்ட்டு 8 மல்டிப்ளை பண்ணால் 352 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டுங்கிறது தான் எதுக்கான கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, சிலிண்டருக்கான சிஎஸ்ஏ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. ஓகேங்களா, சிலிண்டருக்கான கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா என்னது 352. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா பைப்ஸ்லேருந்து கொண்டு வந்திருக்கேன். என்ன சொல்லியிருக்காங்க, 2 குழாய்கள் இருக்குது. தனித்தனியாக வந்து 18-24 நிமிஷத்தில் 2 குழாயை நிரம்பும். 2 குழாயும் ஒரே நேரத்தில் ஓப்பன் பண்ணுறப்போ நீர் தொட்டி வந்து 12 நிமிஷத்தில் முழுசாக நிரம்ப வேண்டுமெனில் குழாய் பி வந்து எவ்வளோ நிமிஷம் எடுத்துக்கணும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, குழாய் வந்து எவ்வளோ நேரத்தில் நிரம்புன்னு கேட்டிருக்காங்க. அப்போது பி குழாய் வந்து மூடி இருக்கிறப்போ வந்து ஏ குழாய் வந்து 12 நிமிஷத்தில் நிறைய இருக்குது, எவ்வளோ நிமிஷம் எடுத்துக்கும், மூடுறப்போ எவ்வளோ நிமிஷம் எடுத்துக்குன்றதா கொஷின் கேட்டிருக்காங்க. நமக்கு 2 தனித்தனியாக எவ்வளோ நேரத்தில் நிரம்பும், ஏ குழாய் வந்து 18 நிமிஷத்தில் ஃபில் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் பி குழாய் வந்து 24 நிமிஷத்தில் ஃபில் பண்ணியிருக்கோம். 2 சேர்ந்து ஒரு ஒர்க்கு தான் கம்ப்ளீட் பண்ணுது, அதனால் ஈக்குவல் டு 1. 2 திறந்து இருக்கிறப்போ 12 நிமிஷத்தில் முழுவதும் நிறைய வேண்டுமெனில் குழாய் பி எத்தனை நிமிடங்கள் அடைக்கப்பட்டிருக்குன்னு கேட்டிருக்காங்க. குழாய் பியை வந்து அடைச்சிட்டோம்னா எக்ஸ் நிமிடத்தில் அடைச்சிருப்போம். கரெக்டுங்களா, எவ்வளோன்னு தெரியாது, எவ்வளோ நேரத்தில் அடைச்சிருப்போம்னு தெரியாது. குழாய் வந்து 12 நிமிஷத்தில் ஏ குழாய் மட்டும் நிறைஞ்சிருக்கும். கரெக்டுங்களா, இதை சிம்பிளை பண்ணிக்கலாம். 2 12, 3 18. 2/3 ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு கொண்டு போயிடலாம். x/24 ஈக்குவல் டு 1 - 2/3. 3 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிடலாங்களா. 3 - 2/3 இருக்குது. 3லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 1ன்னு வரும். இங்கே 24 டிவிஷனில் இருக்குது, ஈக்குவல் டு கன்சிடர் போச்சுன்னா மல்டிப்ளிகேஷனில் போகும். அப்போ x இஸ் ஈக்குவல் டு 24 டிவைடட் பை 3 அடிச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 8.
குழாய் வந்து 12 நிமிஷத்தில் நிறையணும்னா எக்ஸ் வந்து 8 நிமிஷம் வந்து அடைச்சிருக்கணும் அப்படின்றது நமக்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஏ குழாய் மட்டும் 12 நிமிஷத்தில் நிறைஞ்சிருக்குங்க. ஓகேங்களா? ஏ குழாய் 12 நிமிஷத்தில் நிறைஞ்சிருக்கும். பி வந்து எவ்வளோ நேரம் அடைச்சிருக்காங்க? 8 நிமிஷம் அடைச்சிருக்கப்போ 12 நிமிஷத்தில் வந்து தொட்டி வந்து நிறைஞ்சிருக்கும். ஓகேங்களா? புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க? அமுதான்றவங்க ஒரு சிலையை 18 நாளில் நெய்யறாங்க. ஓகேங்களா? அதே வந்து அஞ்சலிங்கிறவங்க அமுதா செஞ்சதை விட 2 மடங்கு வேலை வந்து திறமைசாலியாக இருக்காங்க. ஒன்றும் இல்லைங்க, 2 மடங்குனா இவங்க ஒரு நாளில் செஞ்சுருந்தாங்கன்னா அதாவது அமுதா 2 நாளில் செஞ்சுருந்தாங்கன்னா அஞ்சலி வந்து ஒரு நாளில் செஞ்சுருப்பாங்க. அவங்க செஞ்சதில் பாதி நாளாக இருந்திருக்குங்க. ஓகேங்களா? அப்போ அஞ்சலி வந்து அமுதா செஞ்சதில் பாதி நாள் வேலை செஞ்சுருப்பாங்க, 9 நாளில் வேலை செஞ்சுருப்பாங்க. அது அப்போ 2 பேர் சேர்ந்து செஞ்சாங்கன்னா எவ்வளோ நாளில் செஞ்சுருப்பாங்கன்னு கேட்குறாங்க. அமுதா வந்து 18 நாளையும் அஞ்சலி வந்து 9 நாளையும் செஞ்சுருப்பாங்க ஒரு சேலையை நெய்யருக்கு. கரெக்டுங்களா? ஒரு சேலையை நெய்யருக்கு. இதுக்கான எல்சிஎம் என்ன வரும்? 18 தான் எல்சிஎம்மாக வரும். 18க்கு ஒரு டைம் மல்டிப்ளை பண்ணால் 18, 9 2 டைம் மல்டிப்ளை பண்ணால் 18. இது அப்படியே ரிவர்ஸில் மாற்றணும், நமக்கு டேஸில் கிடைக்கும். இப்போ 18 டிவைடட் பை 3 ஆடிச்சோம்னா 6 நாளில் வந்து 2 பேர் சேர்ந்து அந்த சேலையை நெஞ்சிருப்பாங்க. ஓகேங்களா? 2 மடங்கு புத்திசாலித்தனமாக இருக்காங்க. புத்திசாலின்னு சொல்லிட்டு திறமைசாலியாக இருக்காங்க. யார்? அஞ்சலி. யாரை விட? அமுதாவோட. அமுதா 18 நாளில் முடித்தாங்கன்னா அஞ்சலி வந்து அவங்கள விட கம்மியான நாளில் முடிச்சிருப்பாங்க. எவ்வளோ நாள்? பாதி நாளில் முடிச்சிருப்பாங்க, 9 நாளில் முடிச்சிருப்பாங்கன்றது இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். எண்கள்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்ன சொல்லியிருக்காங்க? 2 கன்சிக்யூட்டிவ் நேச்சுரல் நம்பரை வந்து சம் பண்ணும்போது 75 கிடைக்குதுன்னு இருக்காங்க. அடுத்தடுத்து இரு இயலெண்களின் கூடுதல் 75. அந்த நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏவை பாருங்களேன், 2 அடுத்தடுத்த நம்பரா? இல்லை. ஆப்ஷன் பியை பாருங்கள், 2 அடுத்தடுத்த நம்பரா? இல்லை. ஆப்ஷன் சியும் ஆப்ஷன் டியும் அடுத்தடுத்த நம்பர் தான். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பார்க்கலாம். ஆப்ஷன் சியை 2 நம்பரையும் ஆட் பண்ணால் 37 + 38 ஆட் பண்ணுங்கள். 8 + 7 5 15, 15க்கு மீதி 1, 3 + 3 6, 6 1 7, 75ன்னு கிடச்சிருச்சு. ஆப்ஷன் சி தான். டியும் ஒரு டைம் செக் பண்ணிடலாம். 38யும் 39 ஆட் பண்ணி பாருங்கள். 9 8 ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்? 9 8, 9 9 18, 18ல் 1 போச்சுன்னா 17, 7 மீதி 1, 77ன்னு கிடைக்குது. கரெக்டுங்களா? 77ன்னு கிடைக்குது. அப்போ நமக்கான ஆன்சர் என்ன? 37யும் 38யும் ஆட் பண்ணும்போது நமக்கு 75ன்னு கிடைக்குது. அப்போ அந்த 2 நம்பர் வந்து 37,38. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து சிம்பிளிஃபிகேஷன் ரீசனிங்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ப்ளஸ்ஸை வந்து மல்டிப்ளைவாக மாற்றிக்கோங்க, மைனஸை வந்து டிவிஷனாக மாற்றிக்கோங்க, இன்ட்டை வந்து ப்ளஸ்ஸாக மாற்றிக்கோங்க, டிவிஷனை மைனஸாக மாற்றிக்கிட்டோம்னா மைனஸாக மாற்றிக்கிட்டு இந்த சீரீஸை வந்து சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ 12 மைனஸ் எப்படி மாறி இருக்குது? மைனஸ் வந்து டிவிஷனாக மாறி இருக்குது, டிவைடட் பை 3. ப்ளஸ் எப்படி மாறி இருக்குது? ப்ளஸ்ஸுங்கிறது இன்ட்டாக மாறி இருக்குது, இன்ட்டு 5. இன்ட்டு எப்படி மாறி இருக்குது? இன்ட்டுங்கிறது ப்ளஸ்ஸாக மாறி இருக்குது, +20. இதை சால்வ் பண்ணால் இதோட மதிப்பு என்னன்னு கேட்கலாங்க. 12லேருந்து போர்ட் மாஸ் ரூல் தெரியுமில்ல, ஃபஸ்ட்டு நம்ம டிவிஷன் தானே பண்ணோம். 12 3ஆல் வகுத்தா என்ன வரும்? 4 × 5 + 20. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். போர்ட் மாஸ் ரூல் படி மல்டிப்ளை பண்ணணும். 4 × 5 20 + 20. 2 ஆட் பண்ணால் என்ன வரும்? 40ன்னு வரும். 40ங்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? சைனை சேஞ்ச் பண்ணிவிட்டு சிம்பிளிஃபை பண்ணணும். சைனை சேஞ்ச் பண்ணிட்டு சிம்பிளிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கோடிங் டிகோடிங்லேருந்து கொண்டு வந்திருக்கேன். லேம்பிக்குங்கிறத வந்து 835764ன்னு கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி டைமண்டுங்கிறத 2633092ன்னு கொடுத்துருக்காங்க. பிளைண்டுக்கு என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ பிங்கிறது எத்தனாவது லெட்டராக இருக்குது? லேம்பரிக்கில் லாஸ்ட்லேருந்து 3rd லெட்டராக கிடக்கு. லாஸ்ட்லேருந்து 3rd லெட்டர் என்ன நம்பரு? 7. பிளைண்டுக்கு என்னென்னு பார்க்குறோம். பி. எல்லுக்கு என்ன இருக்குதுன்னு பாருங்கள். எல் வந்து லேம்பரிக்கில் ஃபஸ்ட் நம்பராக இருக்குது, 8. கரெக்டுங்களா? ஐங்கிறது டைமண்டில் செகண்ட் லெட்டராக இருக்குது, நம்பர் பார்த்தீங்கன்னா 6. என்னுங்கிறது டைமண்டில் லாஸ்ட்லேருந்து செகண்ட் லெட்டராக இருக்குது, 9. கரெக்டுங்களா? அதே மாதிரி டி. டைமண்டில் ஃபஸ்ட் லெட்டர் வந்து டி இருக்குது, 2. அப்போ 78692ங்கிறது பிளைண்டுக்கான கோடாக இருக்கும். ஓகேங்களா? பிளைண்டுக்கான கோடு என்ன? 78692. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? 2ஆல் வகுபடும் ஆனால் 4ஆல் வகுபடாத 3 இலக்க எண்களோட எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இருக்கிறதுலே மேக்ஸிமம் வந்து 2ஆல் வகுபடுற எண் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 இலக்க எண் வந்து 999. 2ஆல் வகுபட்டுச்சுன்னா எவ்வளோ கிடைக்கும் நமக்கு? 4 2 8 9 2 18 9 2 18.5ன்னு வரும். அதே மாதிரி மிகச்சிறிய 2 இலக்க எண் என்ன? அதாவது லார்ஜஸ்ட் 3 டிஜிட் நம்பரும் ஸ்மாலஸ்ட்டு
லார்ஜஸ்ட் 2 டிஜிட் நம்பரையும் மைனஸ் பண்ணோம்னா அதுதான் நமக்கு நம்பர் ஆஃப் 3 டிஜிட் டிவிசிபிள் பை 2. ரெண்டையும் மைனஸ் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணி மைனஸ் பண்ணால் நமக்கு 2ஆல் வகுப்படக்கூடிய எண்களாக இருக்கும். 99 2ஆல் அடித்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கணும்? 49.5. 2 மைனஸ் பண்ணால் நமக்கு 450ன்னு கிடைக்கும். அதாவது மொத்தம் 2ஆல் வகுப்படக்கூடிய எண்கள் வந்து 3 இலக்க எண்கள் வந்து 450ன்னு இருக்குங்க. ஓகேங்களா? இதே மாதிரி 4ஆல் வகுப்படக்கூடிய 3 இலக்க எண்களோட எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா 999ங்கிறது 3 இலக்க எண்களோட மிகப்பெரிய எண். அதை 4ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 249.75 கிடைக்கும். மைனஸ் மிகப்பெரிய 2 இலக்க எண்ணை 4ஆல் வகுத்தோம்னா என்ன கிடைக்கும்? 24.75 கிடைக்கும். ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா 4 இலக்க எண் எவ்வளோ வகுப்படும்? 3 இலக்க எண்களில் மொத்த 4 இலக்க எண் எவ்வளோ வகுப்படுன்னு பார்த்தீங்கன்னா 225ங்க. 2ஐயும் மைனஸ் பண்ணால் 225. நமக்கு மொத்தம் 2ஆல் வகுப்படுற 4 இலக்க எண் என்ன? 450. மொத்தம் 4ஆல் வகுப்படக்கூடிய 3 இலக்க எண் என்ன? 225. 2ஐயும் மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 2ஆல் வகுப்படக்கூடிய நம்பர் ஆனால் 4ஆல் வகுப்படாத 3 இலக்க எண்களோட எண்ணிக்கை கிடைக்கும். 2ஐயும் மைனஸ் பண்ணால் 225ங்கிறது ஆன்சராக கிடைக்கும். 225ங்கிறது ஆன்சராக கிடைக்கும். புரியுதுங்களா? நமக்கு வந்து 2ஆல் வகுப்படக்கூடிய 3 இலக்க எண்களோட எண்ணிக்கையும் 4ஆல் வகுப்படக்கூடிய 3 இலக்க எண்ணிக்கையும் கண்டுபிடிச்சு 2ஐயும் மைனஸ் பண்ணோம்னா அதுதான் 2ஆல் வகுப்பட்டு 4ஆல் வகுப்படாத 3 இலக்க எண்களின் எண்ணிக்கையாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து எண்கள்லேருந்து கொண்டு வந்திருக்கேன். என்ன சொல்லியிருக்காங்க? 2 நம்பரோட சம் பார்த்தீங்கன்னா 36ன்னு கொடுத்துட்டு அதில் ஒரு எண் வந்து மற்றொரு எண்ணை விட 8 அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நான் ஒரு எண்ணை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், மற்றொரு எண்ணை வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். எக்ஸுன்ற எண்ணை விட ஒய்ன்ற எண் வந்து எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? 8 அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு எண் எக்ஸு மற்றொரு எண்ணை விட 8 அதிகம்னு சொல்லியிருக்காங்க. ஒய்ங்கிறது இன்னொரு எண்ணை விட 8 அதிகம்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஒரு எண் வந்து எக்ஸு, இன்னொரு எண் வந்து அதை விட அதிகம், எக்ஸ் ப்ளஸ் 8 விட எக்ஸை விட அது 8 அதிகம்னால எக்ஸ் ப்ளஸ் 8ன்னு எழுதிக்கிறேன். இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? 36க்கு ஈக்குவலாக இருக்குது. ப்ளஸ் 8 வந்து அங்கிட்டு மைனஸில் போங்களா? அப்போது எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் 2x ஈக்குவல் டு 36 மைனஸ் 8. மைனஸ் 8 பண்ணால் என்ன வரும்? 28. கரெக்டுங்களா? 36லேருந்து 8 மைனஸ் பண்ணால் 28. நமக்கு மிகச்சிறிய என்ன எடுத்தோம்? எக்ஸ்ன்னு எடுத்தோங்களா? அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? 2ஆல் அடித்தா 14 2 28. எக்ஸோட வேல்யூ வந்து 14ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? எக்ஸோட வேல்யூ வந்து 14ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ரோமன் லெட்டர்ஸ் வச்சு நமக்கு சீரிஸ் கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா? ரோமன் லெட்டர் வந்து சீரிஸ் கொடுத்துட்டு நம்பர் சீரிஸ் மாதிரி கேட்டிருக்காங்க. வீனா நம்ம ரோமன் லெட்டர் எப்படி எழுதுவோம்? 5th ஸ்டாண்டர்ட் எழுதுவோம். எக்ஸ்னா 10th ஸ்டாண்டர்ட் எழுதுவோம். டபுள் எக்ஸ்னா 20ன்னு எழுதுவோம். எக்ஸ்எல்னா 40ன்னு எழுதுவோம். நெக்ஸ்ட்டு என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள், 2ஆல் மல்டிப்ளை ஆகிட்டே போயிருக்கு. 5லேருந்து 10 வரும்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. 10லேருந்து 20 வரும்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. 20லேருந்து 40 வரும்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அடுத்ததுக்கு அதே லாஜிக் யூஸ் பண்ணால் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 40 × 2 80. 80க்கு என்ன ரோமன் லெட்டர் வரும்னு பார்த்தீங்கன்னா எல் ட்ரிபிள் எக்ஸுங்கிறது ரோமன் லெட்டராக இருக்கும். எல் ட்ரிபிள் எக்ஸ். ஓகேங்களா? எல் ட்ரிபிள் எக்ஸுங்கிறது தான் இந்த சீரீஸ்க்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து சிறப்பு தொடர்லேருந்து கொஸ்டின் கொண்டு வந்திருக்கேன். நமக்கு க்யூப்பில் கொடுத்துட்டு 444 கொடுத்துருக்காங்க. நமக்கு க்யூப்பில் கொடுக்காம நார்மல் சீரிஸ் நேச்சுரல் நம்பரை கொடுத்துருந்தாங்கன்னா என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஒன்றுமே பண்ண தேவையில்ல. சிம்பிளாக கொடுத்துருக்க நம்பரை ஸ்கொயர் ரூட் எடுத்துருங்க. 44100க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் அதுதான் ஆன்சர். 441க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 21. ரூட்டில் 2 0 இருந்தால் ஒரு 0 எடுத்துக்கலாம். 210 அப்படிங்கிறது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேருந்து தான் கொண்டு வந்திருக்கேன். என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு வேர்ல்டு கப் நடக்குது. 2015 வேர்ல்டு கப் நடக்குது. அதோட டிக்கெட் வந்து 1500 ரூபா. அதோட விலை வந்து 18% அதிகரித்தா டிக்கெட்டோட விலை என்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? டிக்கெட்டோட விலை எவ்வளோ இருந்திருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறோம். நமக்கு பிரின்சிபல் வந்து 1500 ரூபா. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் படி தான் போடுறேன். நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ போகுது? 18% ஆகுது. எத்தனை வருஷத்துக்கு? ஒரு வருஷத்துக்கு. டிவைடட் பை 100. 0 கட் பண்ணிடுறேன். அடித்தா நமக்கு என்ன வரும்? 18 15 மல்டிப்ளை பண்ணால் 18 15 மல்டிப்ளை பண்ணால் 270ன்னு வரும். ஓகேங்களா? 270ன்னு வரும். நமக்கு டோட்டல் அமௌண்ட்டு தான் கேட்டிருக்காங்க. அப்போ 1500ஓட 270 ஆட் பண்ணிக்கோங்க. 1770ங்கிறது தான் அடுத்த வருஷத்துக்கான
டிக்கெட்டாக இருந்திருக்கும். டிக்கெட்டோட ரேட் வந்து 1770. புரிஞ்சுங்களா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இது கேட்டிருக்காங்க. ஓகே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் படி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்களா? சாரி, 18% கூட தான் செஞ்சுருக்குன்னு இருக்காங்க. நம்ம இதை பர்சன்டேஜ் வச்சே போட்டலாம். 1800 12% எவ்வளோ இருக்கும்? 2 0க்கு 2 0 கட் பண்ணிடலாம். 15 18 பெருக்குன்னா நமக்கு 270 கிடைக்கும். 18% அதிகரிச்சிருக்கு. எதுலேருந்து? 1200. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் அதுதான் நெக்ஸ்ட் வரப்போகிற வேர்ல்டு கப்புக்கான டிக்கெட்டோட ரேட்டாக இருக்கும். 1500 + 270 1770 தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்களா? லாஸ்ட் கொஷின். எஸ், என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏ என்பவர் பிஐ காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு வேகமானவர். எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க. A/Bன்ற ரேஷியோ படி எடுத்துக்கிறேன். ஏன்றவர் 3 மடங்கு வேலை செய்வார். 3 மடங்கு யாரை விட? பியை விட. பி 1 மடங்கு வேலை செஞ்சால் ஏன்றவர் 3 மடங்கு வேலை செய்வார். கரெக்டுங்களா? நெக்ஸ்ட்டு இது எஃபிஷியன்சி ரேஷியோ. ஓகேங்களா? இதை நான் டேஸில் கன்வெர்ட் பண்ணோம்னா இது அப்படியே ரிவர்ஸில் எழுதிக்கிங்க. 1:3ன்ற ரேஷியோவில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? 1:3ன்ற ரேஷியோவில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. டேஸ் ரேஷியோ 1:3ங்கிறது டேஸ் ரேஷியோ. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஆனால் அவர் வந்து பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 20 நாள் கம்மியாக எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட கம்மியாக எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்றவர் வந்து ஈக்குவல் டு பீன்றவர் 3 பங்கு ரேஷியோ எடுத்திருந்தாருன்னா -24 நாள் கம்மியாக எடுத்திருக்காரு. அதனால் -24. -24 இங்கிட்டு கொண்டு வந்துடுறேன். 1 அந்த சைடு கொண்டு வர்றேன். 3லேருந்து 1 மைனஸ் பண்ண என்ன வரும்? 2ன்னு வருங்களா? 2க்கு 24. அப்போ 1க்கு எவ்வளோ வரும்? 12. அப்போ எக்ஸுன்றவர் தான் 1. ஒரு நாள் வேலை செஞ்சுருந்தா, ஒரு ரேஷியோவில் வேலை செஞ்சுருந்தா 12 நாள் வேலை செஞ்சுருப்பார். கரெக்டுங்களா? அப்போது 3 ரேஷியோவில் வேலை செஞ்சுருந்தா 3 × 12 36. அப்போ ஏன்றவர் 12 நாள் வேலை செஞ்சுருப்பார். பீன்றவர் 36 நாள் வேலை செஞ்சுருப்பார். ரெண்டு பேர் சேர்ந்துனா 1/ல எழுதணும். ஒரு எஃபிஷியன்சி எழுதணும். 1/12 1/36. எல்சிஎம் வந்து 36 எடுத்துக்கலாம். 3 12 36 + 1 × 36 36. இது அப்படியே ரிவர்ஸில் எழுதுனா நமக்கு டேஸில் கிடைக்கும். 36/4 அடித்தோம்னா 9 நாளில் 2 பேர் சேர்ந்து வேலையை முடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இதை இப்படி தான் சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம ரேஷியோ வந்து எஃபிஷியன்சி வச்சு ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் படி சால்வ் பண்ணோம். A/Bங்கிறது நமக்கு ரேஷியோ எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 3 மடங்கு வேலை செய்வாங்கன்னு சொல்லியிருந்தாங்களா? நம்ம பீன்றவர் எக்ஸ் டேஸில் எடுத்துக்கிட்டோம்னா ஏன்றவர் 3x எஃபிஷியன்சியில் சால்வ் பண்ணியிருப்பார். இதை டேஸில் கன்வெர்ட் பண்ணால் அப்படியே ரிவர்ஸில் எழுதணும். x/3x. அது வந்து டேரெக்டாக நான் எக்ஸ் வேரியபிள் இல்லாமல் டேரெக்டாக சால்வ் பண்ணி காமிச்சேன். இது வேரியபிள் வச்சு சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? அப்போ அடுத்த லைனில் என்ன சொல்லியிருக்காங்க? ஏன்றவர் பி எடுத்துக்கொண்ட நாள் பி எவ்வளோ நாள் எடுத்திருக்காரு? 3xன்னு எடுத்திருக்காரு. அதை விட 24 நாள் கம்மியாக இருக்கார். அதனால் 24 மைனஸ் பண்ணிடுறேன். எக்ஸை ஒரு சைடு வேல்யூ ஒரு சைடு கொண்டு போயிடுறேன். 3x - x = 24. அப்போ 2x = 24ன்னு கிடைக்குது. எக்ஸு ஒரு நாள் வேலை செஞ்சு எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும்? 12ன்னு கிடைக்கும். எக்ஸுன்றவர் ஏ செஞ்ச வேலையோட நாட்கள். பி எவ்வளோ நாள் வேலை செஞ்சுருப்பார்? 3x 3 × 12 36 நாள் வேலை செஞ்சுருப்பார். 2 பேர் சேர்ந்து எவ்வளோ நாள் வேலை செஞ்சுருப்பாங்கன்னா 1/12 + 1/36. இது அப்படியே எல்சிஎம் எடுக்கணும். 36 எல்சிஎம் எடுத்தால் 3 12 36 + 1. இதை ரிவர்ஸில் எழுதுனா டேஸில் கிடைக்கும். 36/4 அடித்தோம்னா 9 டேஸில் அவங்க 2 பேர் சேர்ந்து வேலையை முடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் எங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கிறதா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பண்ண எங்களுக்கு அது மோட்டிவேஷனாக தெரியும். இன்னும் நாங்கள் எங்களோட எஃபர்ட்டை வந்து அதிகமாக கொடுப்போம். ஓகே, இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.